وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وآتوا اليتامى أموالهم ولا تتبدلوا الخبيث بالطيب ولا تأكلوا أموالهم إلى أموالكم إنه كان حوبا كبيرا. وإن خفتم ألا تقسطوا في اليتامى فانكحوا ما طاب لكم من النساء مثنى وثلاث ورباع فإن خفتم ألا تعدلوا فواحدة أو ما ملكت أيمانكم ذلك أدنى ألا تعولوا. وآتوا النساء صدقاتهن نحلة فإن تبن لكم عن شيء منه نفسا فكلوه هنيئا مريئا. صدق الله العظيم. الحمد لله. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டம் புங்கனூர் ஜாமியா மஸ்ஜித் நிர்வாக சபையும் ஜமாஅத்துல் உலமா சபையும் மற்றும் நூருல் இஸ்லாம் சங்கமும் இணைந்து நடத்தும் நம் உயிரிலும் மேலான மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு முதலாம் ஆண்டு மீலாது தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சி இப்பொழுது ஆரம்பமாக இருக்கின்றது. மாநபியின் மனவாழ்வும் என்ற தலைப்பின் கீழ் நூருல் ஹிதாயா ஹிஃபுல் மதரசாவின் முதல்வரும் தஜ்கியத்துல் பனாத் பெண்கள் மதரசாவின் பேராசிரியரும் எடுத்துக்கட்டு சாத்தனூர் பள்ளியுடைய இமாமுமாகிய மௌலானா மௌலவி ஹாஃபில் காரி ஏ முஹம்மத் அபுபக்கர் சித்திக் பாக்கவி ஹஜ்ரத் அவர்கள் நமக்கு மத்தியிலே இப்பொழுது உரையாற்ற இருக்கின்றார்கள். ஆங்காங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஜமாத்தார்கள், தாய்மார்கள், சிறார்கள், வாலிபர்கள் அனைவரும்
பள்ளியில் வந்து அமருமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றது. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى. أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وأنكحوا الأيام منكم والصالحين من عبادكم إلى آخر الآية. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم النكاح بسنتي فمن رغب عن سنتي فليس مني أو كما قال عليه الصلاة والسلام. புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பாதுகாத்து பரிபாலிக்கக்கூடிய வல்ல ரஹ்மானுக்கே உண்டாகட்டுமாக. சலாமும் சலாவாத்தும் ஈருலகத் தலைவர் எம்பெருமான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது, அன்னவர்கள் அடிச்சுவடுகளை ஒன்று விடாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், சுஹதாக்கள், முஸ்லிமான ஆண் பெண்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கு குழுமியிருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிகழட்டுமா. கண்ணியத்திற்கும் அல்லாஹ் இறைநேசத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அன்பிற்குரிய தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் புங்கனூர் ஜாமியா மஸ்ஜிதின் நிர்வாக சபை தலைவர் மற்றும் நிர்வாகஸ்தர்கள், உலமா பெருமக்கள், ஜமாத்தார்கள் ஒரு தூர நோக்கு சிந்தனையோடு கண்ணன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இறந்த இந்த மாதத்தில் நபியர்களை பற்றி பேச வேண்டும், கேட்க வேண்டும், அவருடைய வாழ்க்கையை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு தூர நோக்கு சிந்தனையோடு ஒரு சிறப்பான ஏற்பாட்டை நிர்வாகஸ்தர்கள் செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா இந்த சேவைகளை பொருந்திக் கொள்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த சபையில், இந்த மஜ்லிஸில் இங்குள்ள உலமாக்களால் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு மான் நபியின் திருமண வாழ்க்கை, மன வாழ்க்கை என்று சொல்வார்கள் என்ற தலைப்பை கொடுத்திருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, உலகத்தில் எத்தனையோ மதத்தவர்கள் வாழ்கின்றார்கள், மொழியை பேசக்கூடிய வாழ்கின்றார்கள். இதில் அதிகமான மதத்தவருடைய சிந்தனை என்ன இருக்கும் என்றால்,
ஒரு மனிதன் இறைவனை அடைய வேண்டுமென்றால் இறை பக்தியை பெற வேண்டுமென்றால் திருமணம் முடிக்கக்கூடாது. துறவியாக இருக்க வேண்டும். துறவியாக இருந்தால்தான் இறைவனை முழுமையாக அடைய முடியும் என்பது எல்லா மதத்திலும் இருக்கக்கூடிய ஒரு சிந்தனை. அது இந்துவாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், யூதர்களாக இருக்கட்டும், எத்தனை மதத்தவர்களாக இருக்கட்டும், திருமணம் முடிக்காம இருந்தாதான் இறைவனை அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கு. அதுக்குதான் துறவிகள் என்று சொல்வார்கள். எல்லாத்தையும் துறந்தவர்கள், திருமண வாழ்க்கையை துறந்தவர்கள் என்றெல்லாம் சொல்லலாம். ஆனால் இஸ்லாம் இருக்கின்றது, இது ஒரு அறிவுபூர்வமான மார்க்கம். இது ஒரு அறிவுபூர்வமான மார்க்கம். கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாம் என்ன சொல்லும் என்றால், நிக்காஹ் முடிக்காதவர் திருமண வாழ்க்கையில் ஈடுபடாதவர் பரிபூர்ணமான முஸ்லிம் கிடையாது, பரிபூர்ணமான ஈமான்தாரி கிடையாது. அதைத்தான் கண்ணன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லி காமிக்க, அந்நிக்காஹு பிசுன்னதி, நிக்காஹ் இருக்கிறது அது என்னுடைய வழிமுறை. ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, யார் நிக்காஹ் முடிக்கவில்லையோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல, அப்படின்னா என்னை பின்பற்றக்கூடியவர் அல்ல என்று அர்த்தம் வரும். ஆக இஸ்லாம் என்ன சொல்கிறது என்றால், திருமணம் முடிப்பதை கொண்டுதான் உங்களுடைய ஈமான் பரிபூர்ணம் அடையும், திருமணம் முடிப்பதை கொண்டுதான் உங்களுடைய அமல் பரிபூர்ணம் அடையும், திருமணம் முடிப்பதை கொண்டுதான் உங்களுடைய வாழ்க்கை பரிபூர்ணம் அடையும், திருமணம் முடிப்பதின் மூலம்தான் நீங்கள் இந்த உலகத்திற்கு வந்ததின் நோக்கம் பரிபூர்ணம் அடையும். ஆக திருமணம் முடிக்க வேண்டும். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப இந்த ஒரு நிகழ்வை வைத்து நாம் பெறக்கூடிய படிப்பினை என்னவென்றால், இஸ்லாம் என்பது அறிவுபூர்வமான மார்க்கம். பள்ளிவாசல்ல இமாம புதுசா சேர்க்கும் போது நிர்வாகஸ்தர் வைக்கக்கூடிய முதல் கோரிக்கை என்னன்னா, கல்யாணம் முடிச்சிருக்கிறீர்களா, கல்யாணம் முடித்திருந்தால் ஒரு தனி அங்கீகாரம், கல்யாணம் முடிச்சிருந்தால் தனி அங்கீகாரம். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப நம்முடைய சமூகத்தில் திருமணம் முடித்தவர்களுக்கு ஒரு தனி அங்கீகாரம் கொடுக்கப்படுகிறது, தனி கண்ணியம் கொடுக்கப்படுகின்றது, தனி மதிப்பு கொடுக்கப்படுகின்றது. அப்ப திருமணம் என்றால் என்ன, எப்படி திருமணம் நடத்த வேண்டும், தற்காலத்துடைய திருமணத்துடைய அவல நிலைகள் என்ன என்பதை பற்றி எல்லாம் ஒவ்வொரு முஸ்லீம்களும் தெரிந்து வைத்திருப்பது காலத்தின் கட்டாயம் என்று தான் சொல்ல வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, திருமணம் இருக்கின்றது, இது ஒரு அமல், வணக்கம். திருமணத்தை கொண்டு அல்லாஹ்வுக்கு நாம் பல துறைகளில் நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கின்றோம். அதன் முதல் விஷயம் என்னவென்றால், ஒரு மனிதருக்கு திருமணம் முடிக்க வேண்டுமென்றால், ஒரு வாலிபருக்கு திருமணம் முடிக்க வேண்டுமென்றால், அந்த வாலிபரை பற்றி பெண் வீட்டாருக்கு நல்ல எண்ணம் முதலில் ஏற்பட வேண்டும். அந்த வாலிபருடைய குடும்பத்தாரின் மீது நல்ல எண்ணம் ஏற்பட வேண்டும். அதே போல ஒரு பெண்ணின் மீது நல்ல எண்ணம் ஏற்பட வேண்டும். பெண்ணுடைய குடும்பத்தாரின் மீது மாப்பிளுடைய வீட்டாருக்கு ஒரு நல்ல எண்ணம் ஏற்பட வேண்டும். இந்த ரெண்டு புறத்திலும் நல்ல எண்ணங்கள் ஏற்பட்டால் இரண்டு ஜமாத்துக்கு மத்தியில் ரெண்டு நல்ல எண்ணங்கள் உருவாகும், ரெண்டு குடும்பத்தாருக்கு மத்தியில் நல்ல எண்ணங்கள் உருவாகும், ரெண்டு பேருடைய உறவுக்கு மத்தியில் நல்ல எண்ணங்கள் உருவாகும். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப இந்த நல்ல எண்ணத்தை போட்டது யார்? நல்ல எண்ணத்தை போட்டது யார்? அல்லாஹ் போட்டான். இந்த வாலிபர் நல்லவர் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை பெண் வீட்டாருடைய உள்ளத்தில் போட்டது அல்லாஹ். இந்த பெண் நல்ல பெண் என்று அந்த மாப்பிள்ளைய வீட்டாருடைய எண்ணத்தில் போட்டது அல்லாஹ். இந்த நல்ல எண்ணத்தை அல்லாஹ் போடவில்லை என்றால்
அந்த அவர்களுக்கு திருமணமே முடிக்காது. திருமணம் என்ன செய்யாது, நடக்கவே நடக்காது. ஒரு ஆணின் மீது நல்ல எண்ணமே இல்லை, யாரா பொண்ணு கொடுப்பால. ஒரு பெண்ணின் மீது நல்ல எண்ணம் யாருக்குமே ஏற்படல, யாரா மாப்பிள்ளை கொடுப்பால, கொடுக்க மாட்டார்கள். அப்ப நல்ல எண்ணத்தை கொடுத்தது அல்லாஹ். அதற்காக வேண்டி அந்த தம்பதிகள் காலங்காலமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு வாலிபரை பெற்றெடுத்த தாய் தந்தையுடைய அந்த உள்ரங்கமான சூழ்நிலையை சிந்தித்து பார்த்தால், அவருடைய உள்ரங்கமான உணர்வுபூர்வமான சிந்தனைகளை சிந்தித்து பார்த்தால் நமக்கு பல விஷயங்கள் விளங்கும். ஒரு வாலிபருக்கு அவர் மாணவராக இருக்கும் போது படிப்பு வரல, அதை தாய் தந்தை ஏற்றுக்கொள்வார், சகித்துக் கொள்வார்கள். படிச்சு முடிச்சுட்டாரு, வேலை கிடைக்கல, அதை கூட தாய் தந்தை ஏற்றுக்கொள்வார்கள். தன்னுடைய மகனுக்கு உடல்நிலை சரியில்லை, அதை கூட தாய் தந்தை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் திருமணத்துடைய வயது வந்து அந்த வாலிபருக்கு திருமணம் நடக்கவில்லை என்றால் அந்த பெற்றோர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் அவ்வளவு பெரிய கவலையை சந்திப்பார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப பெற்றோர்கள் அவர்கள் படக்கூடிய ஆசை என்னவென்றால், என்னுடைய மகனுக்கு என்னுடைய மகளுக்கு உரிய நேரத்தில் நிக்காஹ் முடிக்க வேண்டும், நிக்காஹ் நடக்க வேண்டும் அப்படிங்கிற ஆசை தேட்டம் ஒவ்வொரு பெற்றோருக்கும் இருக்கும். அந்த வாலிபனுடைய வாழ்க்கையில பல துறைகளில் ஏற்றத்தாழ்வு இருக்கலாம், ஆனால் அதையெல்லாம் தாங்கிக் கொள்வார்கள். ஆனால் திருமணம் தள்ளி போய் கொண்டே இருந்தால் அதற்கு அந்த ஏற்றத்தை அந்த விஷயத்தை பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், சகித்துக் கொள்ள மாட்டார்கள், தாங்கிக் கொள்ள மாட்டார்கள். அதை நினைத்து நினைத்து கவலைப்பட்டு அவர்கள் பலதரப்பட்ட நோய்களுக்கு அகப்பட்டுக் கொள்வார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுடைய மன வாழ்க்கைக்காக வேண்டி காலங்காலமாக துஆ செய்ய வேண்டும், காலங்காலமாக துஆ செய்ய வேண்டும். ஒரு பெரிய தயாரிப்பு தேவை, திருமண வாழ்க்கைக்கு பெரிய தயாரிப்பு தேவை. இன்று தயாரிப்பே இல்லாத ஒன்று நடக்கிறதுனா திருமணம் மட்டும்தான். ஒரு கம்பெனியில் ஒருத்தர் வேலை பார்க்க போறாரு, அதற்குள்ள படிப்பு, அதற்குள்ள ட்ரைனிங், அதற்குள்ள அனுபவம் எல்லாம் ஓரளவு கற்ற பிறகுதான் அந்த துறையில போய் என்ன செய்யற வேலை செய்யறாரு. ஆனா திருமண வாழ்க்கையில மட்டும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான தயாரிப்பும் கிடையாது, எந்த விதமான பயிற்சியும் கிடையாது, எந்த விதமான வழிகாட்டுதலும் கிடையாது. இதனாலதான் இன்னைக்கு சமூகத்தில் பலதரப்பட்ட தலாக்குகள், குலாக்கள் ஏற்படுகிறது என்றால் வழிகாட்டுதல் இல்லாத நிக்காஹ் இருக்கின்றது. அது பிரயோஜனம் இல்லாத நிக்காஹ், பிரயோஜனம் இல்லாத நிக்காஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, அரபுகள் என்ன செய்வார்கள் என்றால் ஏறத்தாழ 7 வயசில் இருந்து தன்னுடைய பிள்ளைகளை திருமணத்துக்குரிய தயாரிப்பு செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். திருமணத்துடைய என்ன படிப்பு இருக்கிறது, என்ன வழிகாட்டுதல் இருக்கிறது, என்ன பயிற்சிகள் இருக்கிறது என்பதை அரபு மக்களுடைய கலாச்சாரத்தை படித்து பார்த்தால் தெரியும். 7 வயசிலிருந்து தன்னுடைய பிள்ளைகளை உருவாக்க ஆரம்பித்து விடுவார்கள். 7 வயசுலேருந்து பேச ஆரம்பிச்சிருவார். இந்த செயல் சரியா இல்லை, நாளைக்கு நீ கல்யாணம் முடிச்சின்னா இந்த செயல்னால உனக்கு குடும்பத்துல பிரச்சனை ஏற்படும், இந்த பேச்சு சரியா இல்லை, இதனால் நாளைக்கு உன்னுடைய மன வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வு ஏற்படும் அப்படிங்கிறத எப்ப பேச ஆரம்பிப்பான்டா 7 வயசுல பேச ஆரம்பிப்பான். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப 7 வயசிலிருந்து ஏறத்தாழ ஒரு 18 வயசு வரைக்கும் குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசி 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 அந்த பிள்ளையை ஒரு முழுமையான தயாரிப்புக்கு கொண்டு வந்த பிறகுதான் திருமணமே முடித்து கொடுப்பார்கள். ஆனா நம்முடைய கலாச்சாரம் எப்படி இருக்குன்னா, படிக்கும்போது திருமணத்தை பத்தி பேசாதீங்க, இன்னும் ஒரு வெளிநாட்டுக்கு போகல அதனால திருமணத்தை பத்தி பேசாதீங்க, இன்னும் வேலை கிடைக்கல அதனால திருமணத்தை பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி குடும்பத்தாரும் பேசுறது கிடையாது, வெளியில உள்ளவங்களும் பேசக்கூடாது கிடையாது. கண்ணியத்திற்குரியவர்களே, திருமண வாழ்க்கையை பற்றி, அதனுடைய தத்துவங்களை பற்றி, அதனுடைய நடைமுறைகளை பற்றி பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பேச வேண்டும், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பேச வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, தற்காலத்துல பார்த்தீங்கன்னா
நிக்காஹுகளை தள்ளி போடக்கூடிய ஒரு கலாச்சாரம் இருக்கு. நிக்காஹுகளை என்ன செய்யற தள்ளி போடக்கூடிய கலாச்சாரம் இருக்கு. அதற்கு நம்முடைய சிந்தனை எல்லாம் எப்படி இருக்குன்னா, புள்ள படிச்சு முடிக்கல, ஆண் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு இன்னும் கிடைக்கல, அவருக்கண்டு வீடு கட்டல, ஒரு பணத்துடைய தயாரிப்பு இல்லை, இப்ப நிக்காஹ் முடிச்சா என்ன செய்ய முடியும், அவர் எங்க போய் பிள்ளைய வைப்பாரு, எங்க மனைவியை தங்க வைப்பாரு அப்படிங்கிற மாதிரி பலதரப்பட்ட சிந்தனைகளை உள்வாங்கி நிக்காஹை தள்ளி போடக்கூடிய கலாச்சாரம் இன்னைக்கு நம்ம சமூகத்தில் அதிகமாயிருச்சு. எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா, சில பெற்றோர்கள் ஆண் பிள்ளைக்கு 28 வயசு வந்த பிறகுதான் திருமணத்தை பத்தி பேசவே நினைக்கிறார். பொண்ணும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கே அந்த சிந்தனைக்கு எப்போ வர்றாண்டா 28 வயசுல வர்றார். பெண் பிள்ளைக்கு 24 வயசுல தான் திருமணத்துடைய சிந்தனைக்கே வர்றார். கண்ணியத்திற்குரியவர்களே, திருமணம் என்பது அந்த உரிய நேரத்தில் சரியான வயதில் அந்த பெற்றோர்கள் நடத்தி வைக்க வேண்டும், முடித்து வைக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அந்த பெற்றோர்கள் குற்றவாளிகள். இன்னைக்கு பல பெண்கள் ஓடி போகக்கூடிய கலாச்சாரம் இருக்கு, பல ஆண்கள் வழி தவறக்கூடிய கலாச்சாரம் இருக்கு, விபச்சாரத்துல விழுவுறது, தவறான பழக்க வழக்கங்கள். இதுக்கெல்லாம் காரணம் என்னவென்றால் திருமணத்தை தள்ளி போடுவது. திருமணத்தை தள்ளி போடுறதுனால ஏற்பட்ட விளைவு. சமீபத்தில் ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு, நான் என்னுடைய மனைவி 100 பவுன் கேட்டு என்னுடைய மகனுடைய திருமணத்தை தள்ளி போட்டு கொண்டே இருந்தார். பொண்ணு வருது, பார்க்க பொண்ணு வீட்டுக்காரர் வர்றா, இவருக்கு திருமணத்துடைய வயசு வந்துருச்சு. ஆனா அம்மாவுடைய கோரிக்கை என்னன்னா, 100 பவுன் போட்டாதான் என்னுடைய மகனுக்கு நான் திருமணம் முடிப்பேன். அந்த மாதிரி ஒரு குடும்பம் எனக்கு தேவை. வருஷங்கள் ஓடுது, விசா வந்துருச்சு, வெளிநாடு போயிட்டாரு. திருப்பி 3 வருஷம் சென்று வர்றாரு, திருப்பி அந்த அம்மாவுடைய கோரிக்கை அதுதான். அதே அம்மா இப்ப புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள், என்னுடைய மகனுக்கு திருமணம் முடித்த ஒரு பெண்ணோடு தொடர்பு ஏற்பட்டு அந்த பெண்ணை திருமணம் முடிப்பதற்கு என்னுடைய மகன் தயாராக இருக்கின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்ப பாருங்க, குற்றவாளி மகனா பெற்றோரா? சொல்லுங்களேன். பெற்றோர் தான் குற்றவாளிகள். காரணம் என்னன்னா, திருமணத்துடைய வயது தக்க காரணமின்றி தள்ளி போட்டது. பொருளாதாரம் என்பது திருமணத்துக்கு எந்த விதமான தடையும் கிடையாது. சஹாபாக்கள் கேட்பார்கள், கண்மன் நாயம் ஸல்லல்லாஹு யா ரசூலல்லாஹ், நான் இந்த பெண்ணை திருமணம் முடிக்கணும் அப்படின்னு கேட்கும் பொழுது நபிகள் சொல்வார்கள், உன்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்பா. அவர் சொல்வார்கள், என்கிட்ட உடைஞ்ச வாள் இருக்கு, அல்லது ஒரு தட்டு இருக்கு, போர்வை இருக்கு அப்படின்னு சொல்வார்கள். நபியர்கள் பார்ப்பார்கள், இவர்கிட்ட உழைக்கக்கூடிய ஆற்றல் இருக்கா, இவர்கிட்ட கொஞ்சம் பொருளாதாரம் இருக்கான்னு பார்த்துட்டு உடனே திருமணத்தை முடிச்சு வச்சிருவா. காரணம் என்னன்னா, திருமணத்தை தள்ளி போட்டால் அங்கு பிரச்சனை இருக்கின்றது, அங்கு விபச்சாரத்தின் வாசல் திறக்கப்படும், பலதரப்பட்ட பாவமான காரியங்களுடைய வாசல்கள் திறக்கப்படும். அப்ப திருமணத்தை என்ன செய்யக்கூடாது, தள்ளி போடக்கூடாது. கணியத்திற்குரியவர்களே, அதுதான் கண்மன் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள், யஹாபூனல் ஷஆபி பிஸ்ஸவாஜி பிஹுஜ்ஜதி அன்ஹு. அதிகமான ஆண்கள் வாலிபர்கள் என்ன செய்யறாண்டா, பயப்படுகின்றார்கள். என்ன பயப்படுறாண்டா, சஇஜுலபு லஹும் மஸ்ஊலியத்து வல் ஃபிக்ர். நம்மகிட்ட சேமிப்பு இல்லாமல் திருமணம் முடிச்சா ஒரு பெரிய சுமை ஏற்பட்டுரும், அல்லது நமக்கு ஏழ்மை ஏற்பட்டுரும் அப்படிங்கிற ஒரு பயம் அதிகமான வாலிபருடைய உள்ளத்துல இருக்கு. ஒரு திருமண வயசு வந்த வாலிபரை போய் கேட்டுங்க, ஏப்ப திருமணம் முடிக்கல அப்படின்னு கேட்டா அவர் என்ன சொல்லுவாரு, நான் இன்னும் ஒரு செட்டில் ஆகல, வீடு கட்டல, அல்லது எனக்கு வேலை கிடைக்கல, நான் வேலை கிடைச்சு என் கை நிறைய காசு இருக்கும் போதுதான் நான் திருமணம் முடிப்பேன். அப்ப வாலிபருடைய உள்ளத்துல எப்படிப்பட்ட பயம் வந்துருச்சுன்னா, அதாவது மஸ்ஊலியத்து வல் ஃபக்ர், திருமணம் முடிப்பது பெரிய சுமை, திருமணம் முடிப்பது பெரிய சுமை என்ற ஒரு தவறான எண்ணம், சிந்தனை வாலிபர்கள் உள்ளத்துல இருக்கு. ஒண்ணுமே இல்லாம நான் திருமணம் முடிச்சா நான் ஒரு ஏழ்மை ஆயிருவனே அப்படின்னு சொல்லி பயம் இருக்கு. இப்படிப்பட்ட வாலிபர்களுக்கு, இப்படிப்பட்ட பெற்றோர்களுக்கு கண்மன் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய பதில் என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், நபியர்கள் சொல்கின்றார்கள், யா ஹதீஜா இன்னி தஸவ்வஜ்து லக ஃபகீரன், நிச்சயமாக நான் உங்களை ஏழ்மையான முறையில் தான் கல்யாணம் முடிச்சேன். நபியர்கள் சொல்றார்,
ஏழ்மையானதான் நான் கல்யாணம் முடிச்சேன், உங்களை கொண்டு எனக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தான். அப்ப நபியர் என்ன சொல்றான்டா, திருமணம் முடிக்கும் பொழுது எனக்கு ஒண்ணுமே கிடையாது, நான் ஒரு ஃபகீர், ஏழ்மையாக இருந்தேன். திருமணத்துக்கு பிறகு அல்லாஹ் என்ன செஞ்ச, எனக்கு பரக்கத்தை கொடுத்தான், ரஹ்மத்தை கொடுத்தான், நான் செல்வந்தராக மாறினேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய ஏழ்மையை போக்குவது என்பது திருமணத்திற்குள் அல்லாஹ் வைத்திருக்கின்றான், திருமணத்துக்குள்ள வைத்திருக்கின்றான். அதனாலதான் சொல்லப்படும் திருமணம் என்பது அது ஒரு ரஹ்மத்து, திருமணம் என்பது அது ஒரு பரக்கத்து. திருமணத்தில் நம்ம என்ன செய்யறோம், துவா செய்யறோம். எப்படிப்பட்ட துவா செய்யறோம்டா, பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக்க வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த துவாவுக்கு அர்த்தம் என்னன்னா, பாரக்கல்லாஹு லக்க, இவர்களுக்கு உள்ளாக பரக்கத் செய்வாயாக, ஓ பாரக அலைக்க, இவர்கள் மீது பரக்கத் செய்வாயாக. இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? நம்மளாம் துவா ஓதுறோம், பத்திரிகையில அடிக்கிறோம், இந்த நிக்காவுடைய பத்திரிகையில இந்த துவா கண்டிப்பா வரும். அப்ப இதனுடைய விளக்கம் நமக்கு தெரியும். பாரக்கல்லாஹு லக்க, உங்களுக்குள் பரக்கத் செய்வாயா அப்படின்னா, மனிதனுடைய உடல் அமைப்பில் உள்ரங்கமான விஷயத்தில் பரக்கத் செய்வாயா. அவருடைய ஹார்ட்டுடைய துடிப்பு நல்லா இயங்கணும், அவருடைய கல்லீரல் நல்லா இருக்கணும், அவருக்கு நோய்கள் இருக்கக்கூடாது, அவருடைய உடலுடைய உறுப்புகள், உள்ரங்கமான உறுப்புகள் சரியாக இயங்கணும், அவருடைய மூளை சிந்தனை சரியாக இயங்கணும். இப்படியாக மனிதனுடைய இந்த தம்பதிகளுடைய உள்ரங்கமான எல்லா விஷயத்திலும் இருக்கக்கூடிய குறைகளை நீக்கி அதில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. அதுதான் பாரக்கல்லாஹு லக்குள்ள அர்த்தம். பாரக அலைக்குமா, அலைக்கு அப்படின்னா இவருடைய வெளி தோற்றத்தில் பரக்கத் செய்வாயாக. அப்ப வெளி தோற்றம் நமக்கு தெரியும், ஆரோக்கியமான வாழ்வு, பரக்கத்தான வாழ்வு, நல்ல சம்பாத்தியம், நல்ல வேலை வாய்ப்பு, நன்றி செலுத்தக்கூடிய தன்மை, நல்ல குணம், விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை, சகிப்பு தன்மை, ஏற்றுக்கொள்ளுதல், உறுதி கொள்ளுதல். இப்படியாக ஒரு தம்பதிக்கு எதுவெல்லாம் தேவையோ அதுவெல்லாம் அல்லாஹ் அந்த பரக்கத் துஆக்குள்ள வச்சிருக்கிறான். இது எப்ப கிடைக்குது? எப்ப கிடைக்குதுண்டா, திருமணத்தப்பதான் இந்த துவா ஓதுவோம். யாராவது திருமணம் முடிக்காம இருக்கிறாரு, அவரை பார்த்து துவா ஓதுவோமா? துவா ஓத மாட்டோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்போ ஒரு தம்பதிக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த துவாவை ஓதும் பொழுது அந்த தம்பதிகள் உள்ரங்கம் வெளிரங்கம் என்ற இரண்டு புறத்திலும் பரக்கத்தை பெற்றவர்களாக தன்னுடைய வாழ்க்கையை துவங்குகிறார்கள், தன்னுடைய வாழ்க்கையை துவங்குகின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு சஹாபி பெண் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் எனக்கு பெண் கிடைக்கல, ஏதாவது பெண்ணை காட்டி கொடுங்க. நபிகள் சொல்றார், இந்த வீட்டுக்கு போங்க, இந்த வீட்டுக்கு போங்க. போனா இங்க பெண் இருக்கு. அப்ப நபிகளுடைய பேச்சை கேட்டு அந்த சஹாபி போய் கேட்கிறாரு, இந்த மாதிரி உங்க வீட்டுல பெண் இருக்கதா நபிகள் சொன்னா, நான் திருமணம் முடிக்க ஆசைப்படுறேன்னு. அப்ப பெற்றோர்கள் சொல்லிட்டா, உங்களுக்கெல்லாம் பொண்ணு கொடுக்க முடியாது, உங்களுக்கு பொண்ணு கொடுக்க முடியாது, வேண்டுமென்றால் கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாங்கள் பொண்ணு கொடுக்க தயார் அப்படிங்கிற மாதிரி பதில சொல்றாங்க. இந்த சஹாபி திரும்பி வந்துட்டார், இந்த சஹாபி திரும்பி வந்துட்டார். இந்த செய்தியை, இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த அந்த வீட்டில் இருக்கக்கூடிய திருமணம் முடிக்கக்கூடிய பொண் அது என்ன சொல்லுச்சுண்டா, நபி அவர்கள் ஒருத்தரை அனுப்பி இருக்கிறாருண்டா அதுல நலவுதான் இருக்கும், நான் அவரை திருமணம் முடித்துக் கொள்றேன் என்று தன்னுடைய தாயார் பெற்றோர்கிட்ட சம்மதத்தை தெரிவிக்கிறார். அதற்கு பிறகு திருமணம் நடந்துச்சு. அந்த வாலிபர்கிட்ட ஒரு சரியான வருமானம் கிடையாது, சரியான ஒரு ஏழ்மையானவர் தான், கஷ்டப்படக்கூடியவர் தான். நபிகள்கிட்ட பொண்ணு கேட்டாரு, இந்த பொண்ணு இருக்கு சொன்னா அந்த குடும்பத்துடைய பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்ளல, ஆனா பெண் ஏற்றுக்கொள்ளிச்சு. ஏன்? நபியுடைய வார்த்தை, அதனால நான் ஏற்றுக்கொள்றேன் அப்படின்னு சொன்னார். இப்ப திருமணம் முடிச்ச பிறகு நபியர்கள் இந்த தம்பதிக்காக துவா செஞ்சா, அல்லாஹும்ம ர்ஸுக்னா ஷப்ப ஷுப்ப ரஹ்மத்தன் மஈஷதஹா வலா தஜஅல் மஈஷதன் கத்தா. யா அல்லாஹ், இந்த தம்பதிகளுக்கு பரக்கத்தை கொட்டுவாயாக, இந்த தம்பதிகளுக்கு பரக்கத்தை ரஹ்மத்தை கொட்டுவாயாக, இவருடைய வாழ்க்கையில கஷ்டத்தை கவலையை கொடுத்து விடாதே என்று நபியர்கள் துவா செஞ்சார். கண்ணியத்திற்குரியவர்களே, வரலாற்று ஆசிரியர் எழுதுகின்றார்கள், நபியினுடைய இந்த துவாவுக்கு பிறகு அந்த தம்பதிகள் அழகில் ஏற்றத்தாழ்வு இருந்தாலும்
அந்த தம்பதிகளுக்கு பிறந்த குழந்தையை போன்று ஒரு அழகான குழந்தை மதீனா முனவ்வராவிலே கிடையாது. அந்த அளவுக்கு அழகான குழந்தையை அல்லாஹ் கொடுத்தார். அதே போல செல்வ செழிப்பிலும் பலர்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் பரக்கத்தை ரஹ்மத்தை அல்லாஹ் கொடுத்தார். காரணம் நபியருடைய அந்த துவா. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப திருமணத்துல என்ன செய்யணும்டா, பாரக்கல்லாஹு லக்க வ பாரக்க அலைக்க, இந்த துவாவை கொண்டு தம்பதியுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுது, பெரிய பரக்கத்து கிடையாது. அப்ப பெற்றோர்கள் என்ன செய்யக்கூடாதுண்டா, பொருளாதாரத்தை முன்னிலைப்படுத்தி தன்னுடைய மகனையோ மகளுடைய திருமணத்தையோ தள்ளி போடாதீர்கள். என்ன செய்யக்கூடாது, தள்ளி போடக்கூடாது. கண்ணியத்திற்குரியவர்களே, அடுத்து நம்ம தன்னுடைய மகளுக்கு எப்படிப்பட்ட மணமகனை தேடுவது, தன்னுடைய மகனுக்கு எப்படிப்பட்ட பெண்ணை தேடுவது என்ற அந்த பழக்கம் மார்க் அடிப்படையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை ஒவ்வொரு பெற்றோர்களும் தெரிஞ்சு வச்சிருக்கோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னைக்கு அதிகமான குடும்பங்கள்ல பார்த்தீங்கன்னா, ஒரு மாப்பிள்ளையை பார்க்க போறோம். மாப்பிள்ளையை பார்க்க போன உடனே முதல்ல மாப்பிள்ளை என்ன செய்யறாரு, என்ன படிக்கிறாரு அப்படிங்கிறதான் அடுத்த கட்டம். முதல்ல பெற்றோரை பார்க்கின்றார். நல்ல விஷயம் தான், பெற்றோரை பார்க்கணும். பெற்றோர்கிட்ட என்ன செல்வம் இருக்கு, அவர் எவ்வளவு பணம் படைத்தவர்கள் அப்படிங்கிறத பார்க்கிறார். இப்படி பார்த்து அந்த மணமகனிடத்தில் மாப்பிள்ளையிடத்தில் சம்பாதிக்கக்கூடிய எந்த முயற்சியும் இல்லாம இருக்கும். ஆனா பெற்றோர்கிட்ட செல்வம் இருக்கும். ஆனா என்ன செஞ்சிடா, தன்னுடைய பிள்ளையை கல்யாணம் முடிச்சு கொடுத்துறா. இங்க எதுக்காக கல்யாணம் முடிச்சு கொடுத்தா, பொருளாதாரத்துக்காக கல்யாணம் முடிச்சு கொடுத்தா, பொருளாதாரத்துக்காக வேண்டி கல்யாணம் முடிச்சு கொடுத்தா. கண்ணியத்திற்குரியவர்களே, பெண்ணை தேடக்கூடியவர்கள், மாப்பிள்ளையை தேடக்கூடியவர்கள் முதல்ல என்ன செய்ய, குடும்பத்தை பார்க்கணும். அது நல்ல விஷயம்தான். ஆனா அதே நேரத்தில் அந்த பெண்ணையும் அந்த மாப்பிள்ளையும் அவருடைய திறமை என்ன, அவருடைய ஆற்றல் என்ன, அவருடைய குணம் என்ன, அவருடைய செயல்பாடுகள் என்ன என்பதை கண்டிப்பாக பார்க்க வேண்டும். இப்ப என்னாச்சுன்னா, மாப்பிள்ளை வெளிநாட்டுல இருக்கிறார், இங்க பெற்றோர்கிட்ட போட்டோவை பார்த்து பேசிடுறார், போட்டோவை பார்த்து பேசி முடிச்சிடுறார். திருமணம் முடிக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி வந்து இறங்குறாரு, பார்த்தா மாப்பிள்ளை பிடிக்கல, திருமணத்துடைய ஒப்பந்தம் முறிஞ்சு போயிருது, திருமணத்துடைய அந்த எக்ரிமெண்ட் என்ன செஞ்சு முடிஞ்சு போயிருது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஹஜ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செஞ்சா, தனக்கு ஒரு கணவரை தேடுறார், தனக்கு ஒரு கணவரை தேடுறார். அப்ப தேடும் போது அவர்கள் பல விஷயத்தை முன்னிலை வச்சு தேடுறார். நல்ல குணம் இருக்கணும், வார்த்தையில நேர்மை இருக்கணும், வாழ்க்கையில நேர்மை இருக்கணும், சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கணும், ஏமாற்றுதல் இருக்கக்கூடாது, பொய் பேசுதல் இருக்கக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாது. குணத்தை முன்னிலை வைத்து ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மாப்பிள்ளையை தேடுறார். மாப்பிள்ளை என்ன செய்யறார், தேடுறார். கண்ணியத்திற்குரியவர்களே, நபி அவர்கள் சிறுபிராயத்தில் வியாபாரத்துக்கு சிரியாவுக்கு போனார். அப்ப என்ன செய்ய, தன்னுடைய அடிமையை ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள் நபியவர்களுக்கு தெரியாமல் அந்த வியாபாரத்து கூட்டத்தோடு அனுப்பி வைக்கிறார். எதுக்கு அனுப்பி வைக்கிறார், அவர்கிட்ட இவங்களுக்கு பழக்க வழக்கம் என்ன இருக்கு, பேச்சுவார்த்தை எப்படி இருக்கு, வியாபார தந்திரம் எப்படி இருக்கு, அவருடைய முயற்சி, திறமை, ஆற்றல் அவர்கிட்ட எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஆய்வு செய்வதற்காக வேண்டி தன்னுடைய அடிமையை அனுப்பி வைக்கிறார். இதெல்லாம் ஒரு மாப்பிள்ளையை பார்க்கறதுக்குள்ள வழிகாட்டுதல். ஒரு பெண்ணை பெற்றெடுத்த தாய் தந்தை மாப்பிள்ளைகிட்ட என்ன இருக்கு, அந்த மணமகன்கிட்ட என்ன ஆற்றல் இருக்கு, திறமை இருக்கு முதல்ல பார்க்கணும். பெற்றோரை பார்த்தோம், பெற்றோர்கிட்ட செல்வத்தை பார்த்தோம், கல்யாணம் முடிச்சு கொடுத்தோம்னா அந்த தம்பதியுடைய வாழ்க்கையில நிம்மதி இருக்காது. கண்ணியத்திற்குரியவர்களே, கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தீமாக இருந்தார்கள். எத்தீமாக இருந்தாலும் கூட அவருடைய நேர்மை, அவருடைய வாக்குறுதி, அவருடைய சம்பாத்தியம், அவருடைய தொழில் செய்ய வேண்டும் என்ற தேட்டம், முயற்சி இருக்கிறது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கவர்ந்தது. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப இந்த வரலாற்றை வைத்து நாம் பெறக்கூடிய படிப்பினை என்னவென்றால், தன்னுடைய மகளுக்கு மாப்பிள்ளை தேடக்கூடிய நேரத்தில் அந்த மாப்பிள்ளைகிட்ட என்ன திறமை இருக்கு, அவர் தொழுகையாளியா, அவர் சுன்னத்துல் ஜமாத்தை பின்பற்றக்கூடிய நபரா, அவருடைய வாக்குறுதி எப்படி இருக்கு, அவர் சுறுசுறுப்பா இருப்பாரா, சோம்பேறியா இருப்பாரா, வியாபாரம் செய்யறாரா, அல்லது சும்மா ஊர் சுற்றி கொண்டு இருக்கிறாரா, இதையெல்லாம் பார்த்துதான் தன்னுடைய பாசத்திற்குரிய மகளை திருமணம் முடிச்சு கொடுக்கணும். இது ஆண் மகனை தேடுவதற்குள்ள வழிமுறைகள். கண்ணியத்திற்குரியவர்களே, அதே நேரத்தில் பெண்ணை
எப்படி தேடணும்டா, தற்காலத்துல படிப்பை பார்க்கிறார். இந்த புள்ள ரொம்ப படிச்சிருக்கா, அதை திருமணம் முடிப்போம். சரி, படிக்கிற பிள்ளை வேலைக்கா போகுது? வேலைக்கு எந்த ஊர்ல போறாளா? கிடையாது. படிப்பை முன்னிலை வைத்து என்ன செய்யறா? பெண் தேர்றா. அடுத்து அழகை முன் வைத்து பெண் தேர்றா. அடுத்து வம்சத்தை முன்வைத்து பெண் தேடுகிறார்கள். அடுத்து பொருளாதாரத்தை முன்வைத்து பெண் தேடுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஒரு குறுகிய காலம்தான் இருக்கும். அழகு என்பது குறுகிய காலம்தான். கல்வி என்பது, அந்த படிப்பு பட்டங்கள் என்பது, அது குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு பெரிய பிரயோஜனம் தரக்கூடியது ஒன்றல்ல. அதே நேரத்தில் அந்த பெண்ணிடத்தில் தக்குவாவை பார்க்க வேண்டும், இறையச்சத்தை பார்க்க வேண்டும். இந்த பெண்ணுடைய குணம் எப்படி இருக்கிறது, அவருடைய பேச்சுவார்த்தைகள் எப்படி இருக்கிறது, செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது, அமல் எப்படி இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு எப்படி அவர் கட்டுப்பட்டு நடக்கிறார், பரதாவுடைய விஷயத்தில் எப்படி பேணிக்கையாக இருக்கிறார் என்ற ஒழுக்கத்தை முன்னிலைப்படுத்தி ஒரு ஆண் மகனுக்கு பெண்ணை தேடினால் இந்த தம்பதியுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு என்ன செஞ்சார்? தன்னுடைய ஆட்சி காலத்துல தெருவுல இரவு நேரத்துல உலா போறார். போகக்கூடிய நேரத்துல ஒரு வீட்டுக்குள்ள இருந்து 2 பெண்கள் பேசக்கூடிய சப்தம் கேட்குது. என்ன பேசிக்கொள்றான்டா, தம்ம கடந்த மாட்ட பால்ல பால் குறைஞ்சு போயிருச்சு. அப்ப தாய் சொல்றா, என்ன சொல்றான்டா, நம்ம பால்ல இன்னைக்கு மட்டும் தண்ணீரை கலந்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்றா. அப்ப அந்த மகள் என்ன சொல்றான்டா, வேண்டாம், இது உமர்லாத்துடைய ஆட்சி, இந்த ஆட்சியில பால்ல தண்ணீரை கலந்து அவள் தெரிஞ்சா கடுமையான தண்டனை கொடுப்போம். அப்ப தாய் சொன்ன, உமர் இங்க பாத்துக்கிட்டா இருக்கிறாரு, நம்ம கலக்கிறவருக்குன்னு தெரியவா போகுது, அதனால கொஞ்சம் கலந்துக்குருவோம். அப்ப அந்த பெண் சொன்னார்கள், உமர் பார்க்கட்டாலும் உமர் ரலியல்லாஹு அவர்களையும் நம்மையும் படைத்த ரப்புல் ஆலமீன் பார்த்து கொண்டிருக்கிறான். ஆதலால் இந்த பால் குறைவாயிருந்தாலும் பரவாயில்லை, தண்ணீர் கலக்கக்கூடாது. இந்த பேச்சுவார்த்தைய அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு கேட்டுட்டார். கேட்டுட்டு வீட்டுக்கு போனார்கள். ஒரு சில நாள்கள் கழித்து தன்னுடைய மகனுக்கு அந்த பெண் கேட்டு போனார்கள். யாரு? ஒரு மாடு மேய்க்கிற பெண்ணு, மாட்டுல பால் கறந்து விற்பனை செய்யக்கூடிய ஒரு பெண்ணு. ஒரு வசதி வாய்ப்பு கிடையாது. உமர்லாஹு யாரு? ஒரு ஜனாதிபதி. ஜனாதிபதியுடைய மகனுக்கு வேற இடத்துல இருக்கக்கூடிய ஜனாதிபதியுடைய மகளைத்தான் திருமணம் முடிக்கணும், அதுதான் கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்தை தாண்டி ஒரு ஏழை குடும்பத்தில் பால் விற்று சம்பாதித்து குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு பெண்ணை ஒரு ஜனாதிபதி தன்னுடைய மகனுக்கு மனைவியாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்றால் அவர்கள் பார்த்தது அழகை அல்ல, அவர்கள் பார்த்தது பணத்தை அல்ல, அவர்கள் பார்த்தது குடும்பத்தை அல்ல, மாறாக அந்த பெண்ணிடத்தில் இந்த தக்வா இறையச்சத்தை பார்த்தார்கள். இறையச்சத்தை பார்த்தார்கள். இறையச்சத்துக்கு முன்னுரிமை கொடுத்து, தக்வாவுக்கு முன்னுரிமை கொடுத்து, இந்த பெண் அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடிய பெண், இந்த பெண் எங்களுடைய குடும்பத்துக்கு வந்தால் பரக்கத்தாக இருக்கும், குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும் என்பதை ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய மகனுக்கு திருமணம் முடித்து கொடுத்தது மூலமாக இந்த சமூகத்திற்கு ஒரு தெளிவான வழிகாட்டுதலை கொடுத்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப திருமண வாழ்க்கை என்பது அது ஒரு பரக்கத்தான வாழ்க்கை. ஹஸரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு நாள் கனவு காண்கிறார். கனவுல என்னன்னா, ஒரு சந்திரன் தன்னுடைய வீட்டுக்குள்ள வருது, சந்திரன் வருது, தன் மேல இறங்குது. இறங்கின உடனே அது தன்னுடைய உடம்பே பிரகாசமாகுது. அடுத்து தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்கள் பிரகாசமாகுது, வீடு பிரகாசமாகுது. இப்படி எல்லா பொருளும் பிரகாசம் ஆகுவதை போல ஒரு கனவு காண்கிறார். கனவு கண்ட பிறகு அடுத்த நாள் காலையில அந்த கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அந்த தன்னுடைய சொந்தக்காரர்கிட்ட போய் கேட்கிறா, நான் இந்த மாதிரி ஒரு கனவு கண்டேன், ஒரு நட்சத்திரம் இறங்குது, என் மேல இறங்குது, அது இறங்கிய பிறகு என் உடம்பெல்லாம் பிரகாசமாக ஆகுது. அடுத்து என்னண்டா, என் வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்ல போய் அது இறங்குது, பொருள்கள் எல்லாம் பிரகாசமாகுது, என்னுடைய வீட்டில் இறங்குது, வீடே பிரகாசமாகுது. இந்த கனவுக்கு என்ன விளக்கம் என்று கேட்கும் பொழுது அந்த கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அந்த நபர் சொன்னார், அவர் சொன்னார், உங்களுக்கு ஒருத்தர் கணவராக வரப்போகிறார், உங்களுக்கு ஒருத்தர் கணவராக வரப்போகின்றார், அவர் வந்துவிட்டால் என்றால் உங்களுடைய உடம்பு பிரகாசமாக வரும்,
உங்களுடைய உள்ளத்தில் சந்தோஷம் ஏற்படும், உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்படும். நீங்கள் கணவனை இழந்து விதவையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், உங்க வாழ்க்கையில் ஒரு பிரகாசத்தை தருவதற்கு ஒருத்தர் வரப்போகிறார் என்று அந்த கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய சொன்னார். அவர்கள்தான் ஹஜரத் கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப ஒரு நற்குணமுள்ள ஒரு ஆண் ஒரு பெண்ணை சந்திக்கும் பொழுது அவருடைய வருகையை கொண்டு இந்த குடும்பத்தார்கள் பிரகாசம் அடைகின்றார்கள். அதே போல ஒரு நற்குணமுள்ள ஒரு பெண் ஒரு வீட்டுக்குள் நுழையும் பொழுது அந்த குடும்பமே பிரகாசமாகிறது. ஆனால் அதே நேரத்தில் நற்குணம் இல்லாதவர்கள் உள்ளே நுழைந்தால் அந்த குடும்பத்துடைய கண்ணியம் போய்விடும், அந்த குடும்பத்துடைய மதிப்பு மரியாதை போய்விடும், அவளுக்குள் நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப பெண்ணை தேடும் பொழுது தக்குவாவை முன் வைத்து தேட வேண்டும். ஆண்மகனை தேடும் பொழுது அவருடைய ஆற்றல், அவருடைய திறமை, அவருடைய நேர்மை, அவருடைய முயற்சி, அவருடைய உழைப்பு, இதை முன்னிலைப்படுத்தி தேட வேண்டும். அப்படி தேடிவிட்டால், அவர்கள் கிடைத்து விட்டால், இந்த தம்புடைய வாழ்க்கையில் ஒரு நிறைவான பரக்கத்தை சில பார்க்கலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, தற்காலத்துல இந்த திருமணம் என்பது காதல் என்ற பெயரில் தடுமாறி கொண்டிருக்கிறது. நம்ம பார்க்கிறோம், பள்ளிவாசலை வச்சு சாட்சிகள் முன்னிலைப்படுத்தி ஆயிரக்கணக்கான மக்களுக்கு விருந்து கொடுத்து உலமாக்களை கூப்பிட்டு நிர்வாகஸ்தர்கள் ஒன்று சேர்ந்து அந்த தம்பதிகளுக்கு களிமா சொல்லிக் கொடுத்து ஈஜாப் குபூல் சொல்லிக் கொடுத்து நடத்தக்கூடிய கல்யாணம் என்பது ஏறத்தாழ இன்னும் 10 வருடம் சென்று விட்டால் அப்படிப்பட்ட திருமணங்கள்லாம் குறைந்து போய்விடும். இப்ப நடக்கிற திருமணங்கள் காரணம் என்னடா, காலத்தின் சீர்கேடு. இன்னைக்கு பல வெளிநாடுகள்ல இந்த மாதிரி திருமணங்கள் நிறுத்தப்பட்டு விட்டது. எங்கேயோ சென்று திருமணம் முடித்துக் கொள்கின்றார்கள். ஒரு மரத்தடியில் திருமணம், ஒரு சிலைக்கு முன்னாடி திருமணம், ரிஜிஸ்டர் திருமணம், எங்கேயோ திருமணம் முடித்து விட்டு நாங்கள் திருமணம் முடித்து விட்டோம் என்று வந்து நிற்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, திருமணம் என்பது அது மீசாக்கன் வலீதா, உறுதியான ஒப்பந்தம். அந்த திருமணத்தை முதலில் திருமணம் என்றால் என்ன என்பதை அந்த தம்பதிகள் விளங்கிவிட்டால், குறிப்பாக கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் விளங்கிவிட்டால், இந்த காதல் என்ற பெயர்ல என்ன செய்ய மாட்டார்கள், பலதரப்பட்ட தவறான காரியங்களை செய்ய மாட்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம், பெற்றோர்கள் நிக்காஹுவை தள்ளி போடுறதுனால என்ன ஆகுதுன்னா, அந்த காதல் என்ற பெயர்ல பலதரப்பட்ட தவறுகள் நடக்குது. பெற்றோர்கள் பார்த்து மனம் முடித்து வைக்கக்கூடிய தம்பதிகளின் வாழ்க்கையில தான் பரக்கத்து இருக்கு. ஒரு பெண் சுயமாக தனியாக ஒரு ஆணை தேர்ந்தெடுத்து கொண்டால் அவர்கள் வாழ்க்கை முழுவதுமே சோதனைகள் இருக்கத்தான் செய்யும், பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். எந்த அளவுக்கு என்றால், அதிலும் குறிப்பாக மாற்று மதங்களுடன் ஓடக்கூடிய கலாச்சாரம் இன்னைக்கு நம்ம சமூகத்தில் அதிகமாயிருச்சு. எப்ப இந்த போனுடைய பழக்கம் வந்துச்சோ அந்த போனுக்கு பிறகு இது போன்ற தவறுகள் பரவலாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப் சொல்லி காமிக்கிறான், விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்ணுக்கு விபச்சாரம் செய்யக்கூடிய ஆணு தான் கணவராக வருவார், விபச்சாரம் செய்யக்கூடிய ஆணுக்கு விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்ணு தான் கணவராக வருவார். அப்ப விபச்சாரம் என்பது அதுக்கு பல வழிகள் இருக்கு. ஹஸரத் ஒரு பயான சொல்லி கேள்விப்பட்டிருப்பேன், கண்ணின் மூலம் விபச்சாரம், வார்த்தையின் மூலம் விபச்சாரம், தொடுவதின் மூலம் விபச்சாரம், இப்படி பல துறைகள் இருக்கு. ஒரு கல்லூரியில படிக்கக்கூடிய ஒரு மாணவி ஒரு அந்நிய ஆண்ட பேச்சு மூலியமா இருந்தா, அவருக்கு வரக்கூடிய கணவர் இருக்கிறாரு, அவர் வேற ஒரு பெண்ணிட்ட பேசிட்டு வந்திருப்பார். சுத்தமான ஆணுக்கு அல்ல சுத்தமான பெண்ணை வச்சிருக்கிறார், சுத்தமான பெண்ணுக்கு சுத்தமான ஆணை வச்சிருக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப அந்த கல்லூரியுடைய காலங்கள்ல எந்த அளவுக்கு நம்முடைய ஈமானை பாதுகாக்க முடியுமோ, நம்முடைய சிந்தனைகளை பாதுகாக்க முடியுமோ, நம்முடைய கண்ணியத்தை பாதுகாக்க முடியுமோ, அந்த அளவுக்கு அதில் தனி கவனம் செலுத்த வேண்டும். அப்படி செலுத்தி நம்முடைய பெற்றோர்கள் ஒரு நல்ல இடத்தில் திருமணம் முடித்து கொடுத்து விட்டால் உண்மையிலேயே நம்ம எல்லாம் வெற்றியாளர்கள் தான்.
ஆனா தற்காலத்துல பார்த்தீங்கன்னா மாற்று மத சகோதரருடன் கண்ணியமான குடும்பத்தை சார்ந்த பெண்கள் எல்லாம் ஓடி போகக்கூடிய ஒரு அவல நிலை ஏற்படுது. அது காரணம் என்னன்னா, ஒரு சரியான வழிகாட்டுதல் இல்ல, சரியான கண்டிப்பு இல்ல, பிள்ளைகள் மீது அதிகப்படியான பாசம், விலை உயர்ந்த போன்களை வாங்கி கொடுக்கிறது, கோ எஜுகேஷன்ல போய் படிக்க வைக்கிறது, அளவு கடந்த படிப்புகளை படிக்க வைக்கிறது, இது போன்ற ஒரு தவறான சிந்தனையினால பாசத்திற்குரிய பெண் பிள்ளைகள் ஓடி போகக்கூடிய கலாச்சாரம். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்ப சமீபத்திலோட பார்த்தோம், ஒரு ஊர்ல ஒரு இஸ்லாமிய பெண்ணு ஒரு குறவனோட ஓடி போயிருச்சு. குறவன் எங்கே வைப்பான்? அவன் வீட்டுல பாத்ரூம் இருக்குமா? அவனுக்கு வீடு இருக்குமா? அவன் சாப்பிடக்கூடிய உணவு என்ன? அணிலை பிடிச்சு சுட்டு சாப்பிடுவான், எலியை பிடிச்சு சுட்டு சாப்பிடுவான், பூனையை பிடிச்சு சாப்பிடுவான். இப்படிப்பட்ட இனத்தை சார்ந்த ஒரு ஆணோட இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த ஒரு கண்ணியமான பெண் ஓடி போகும். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப அற்ப ஆசை என்பது தற்காலத்தில் தூண்டப்படுது. அந்த ஆசைகளை ஈமானை கொண்டும், நல்ல உபதேசங்களை கொண்டும், நல்ல சிந்தனைகளை கொண்டும், நல்ல வழிகாட்டுதலை கொண்டும் அதை கட்டுப்படுத்த வேண்டும். அதை என்ன செய்யணும்? கட்டுப்படுத்தணும். ஆசை என்பது எல்லோருக்கும் இருக்கத்தான் செய்யும், ஆனா அதற்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கு. சஹாபாக்கள் காலத்துல, ஆரம்ப காலங்கள்ல இஸ்லாமியர்கள் குறைவாக இருக்கக்கூடிய காலத்துல கூட என்ன செய்யல, சஹாபி பெண்மணிகள் மாற்று மதத்தை சார்ந்த ஆண்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா என்ற பெண்மணி, அழகு சௌந்தரியம் உள்ளவர்கள், வீட்டில் இருக்கிறார். என்ன செய்யறாரு? ஒரு மனிதர் வந்து நிற்கிறாரு. உம்மு சுலைம் அவருடைய வீட்டுக்கு என்ன செய்யறாரு? ஒருத்தர் வந்து என்ன செய்யறாரு? நிற்கிறாரு. நின்ற உடனே தொல்ஹா, அபு தொல்ஹான்னு சொல்லுவார்கள். அவர்கிட்ட கேட்கிறா இந்த பெண்மணி, நீங்க ஏன் வீட்டுல வந்து நிக்கிறீங்க? அப்ப அந்த அபு தொல்ஹா சொல்றா, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர், இஸ்லாத்தை அந்த நேரத்தில் ஏற்றுக்கொள்ளாதவர். உன்னுடைய அழகு எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால நான் உன்னைய திருமணம் முடிச்சிருக்கிற ஆசைப்படுறேன். அப்ப அந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், நான் யார் தெரியுமா? இதை ஒவ்வொரு இஸ்லாமிய பெண்களும் காது கொடுத்து கேட்க வேண்டிய விஷயம், நன்றாக காது கொடுத்து கேட்க வேண்டிய விஷயம். சொன்னார்கள், நான் யார் தெரியுமா? உன்னையையும் என்னையையும் இந்த அகிலத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனை ஈமான் கொண்ட ஒரு பெண். நான் யார் தெரியுமா? உன்னையையும் என்னையையும் அனைத்து படைப்புகளையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனை ஏற்றுக்கொண்ட நான். நீ யார் என்று தெரியுமா? இதோ பாரு, இந்த மரத்தை வணங்குகின்றாய். இந்த மரம் இருக்கிறதே, நாளைக்கு வெட்டப்பட்டு காயப்பட்டு எரித்தால் அது நெருப்பு கங்காகி கரிக்கட்டையாக அபாயிடும். இப்படிப்பட்ட ஒரு மரத்தை வணங்கக்கூடிய நீ என்னை போய் திருமணம் முடிக்க முடியுமா என்று ஒரு கேள்வியை கேட்டார். நான் யார் தெரியுமா? என்னுடைய ஈமான் என்ன? என்னுடைய ரப்பு யார்? என்னுடைய சமூகம் எப்படிப்பட்டது? என்னுடைய ஜமாத்துடைய கட்டமைப்பு என்ன? என் குடும்பத்துடைய கட்டமைப்பு என்ன? என்னுடைய குடும்பம் எவ்வளவு கண்ணியமானது? என்னுடைய பெற்றோர்கள் என்னை சிறுபிராயத்திலிருந்து தலையில துண்டு போட்டு குர்ஆனை கற்றுக் கொடுத்து, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து, நல்ல போதனைகளை உருவாக்கி, நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து என்னை உருவாக்கி இருக்கிறார்களே, என்னை திருமணம் முடிப்பதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று இஸ்லாமிய பெண்கள் கேட்க வேண்டும். இதைத்தான் சஹாபி பெண்மணிகள் கேட்டார்கள். ஆனால் கவலைக்குரிய விஷயம் என்னண்டா, அவர்கள் தேடி வரட்டா கூட இவர்கள் தேடி போகக்கூடிய அவல நிலை, அவர்கள் தேடி வரட்டால் கூட இவர்கள் தேடி வரக்கூடிய அவல நிலை. கொண்டு போய் என்ன செய்கிறார்கள்? திருமணம் என்ற பெயரில் ஏதோ திருமணத்தை முடித்துவிட்டு சில நாட்களில் சிதைக்கப்பட்டு, நண்பர்களுக்கு கூட்டு பாலியலுக்கு உட்படுத்தப்பட்டு, அங்கு வீடு இல்லாமல், அடிப்படை வசதி இல்லாமல், குழந்தையோடு தன்னுடைய வீட்டுக்கும் வர முடியாமல் அவல நிலையில் எங்கோ ஒரு இடத்தில் பிளாட்பாரங்களில் தங்கக்கூடிய இஸ்லாமிய பெண்கள் பரவலாக இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப பெற்றோர்கள் இதனுடைய விளைவுகளை, ஓடி போயிட்டா என்ன விளைவு அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் சொல்லணும். ஜமாத்துகள்ல பெண்கள் பயான் நடத்தணும்,
பெண்கள் பயான்ல கல்லூரிகளுக்கு போகக்கூடிய பிள்ளைகள், ஸ்கூலுக்கு போகக்கூடிய பிள்ளைகள் மாசத்துல ஒரு தடவை இதை பத்தி விழிப்புணர்வு கொடுக்கப்படணும். கொடுக்கப்பட்டாதான் அதோடைய விளைவு என்ன அப்படின்னு தெரியும். கண்ணியத்திற்குரிய பிள்ளைகளுக்கு ஒண்ணுமே தெரியல, அங்கு என்ன விளைவு இருக்கு என்று தெரியல. அதனால ஒரு பெரிய அவல நிலையில போய் விட்டார். அதனால என்ன, அவருடைய வாழ்க்கை நாசப்படுத்தப்படுது. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப சுண்டத்தான முறையில் திருமணம் முடிக்க வேண்டும் என்றால் அந்த குழந்தைகளுக்கு உரிய நேரத்தில் நிக்காக முடித்து கொடுக்க வேண்டும். அடுத்து என்னண்டா, நிக்காகுல தற்காலத்துல இந்த கேமராவுடைய கலாச்சாரம் வந்துருச்சு. கேமராக்களுடைய கலாச்சாரம் வந்துருச்சு. எந்த அளவுக்கு என்றா, ஒரு பெண்ணு ஓதி பட்டம் வாங்கி கை க்ளோஸ் போட்டு கால் க்ளோஸ் போட்டு இப்படிலாம் பேணிக்கையாக ரொம்ப பேணிக்கையாக இருந்த பெண்ணை திருமண மேடையில் வந்து புர்காவை கலட்டி அழகிய ஆடைகளை உடுத்தி அவர்களை நல்ல முறையில் அலங்கரித்து ஒரு மாற்று மத சகோதரருக்கு முன்னாடி அவன் சொல்றான், இப்படி நில்லுங்க, அப்படி நில்லுங்க, சேர்ந்து நில்லுங்க, பிரிஞ்சு நில்லுங்க, எந்திரிச்சு நில்லுங்க சொல்லி எல்லா உடல் அமைப்பையும் அவன் போட்டோ எடுத்து அவன் கொண்டு போய் தன்னுடைய ஸ்டூடியம்ல வச்சு அதை ரசித்து அந்த போட்டோக்களை பல பேர்த்துக்கு அனுப்பி பல பேர் ரசித்து இப்படியாக நம்முடைய பெண்கள் சிதைக்கப்படுகின்றார்கள். இந்த எண்ணம் என்பது தீன்தாரிகளுடைய வீட்டில் இருக்கு, தொழுகையாளியுடைய வீட்டில் இருக்கு, மார்க்கம் தெரிந்தவர்கள் வீட்டில் இருக்கு, மார்க்கம் தெரிந்தவருடைய வீட்டில் இருக்கு, மார்க்கத்தை படித்த பெண்களுடைய வீட்டில் இருக்கு. இதுல யாருமே விதிவிலக்கே கிடையாது. இப்போ நீங்க கேட்கலாம், என்ன சத்து இந்த காலத்துல கேமரா இல்லாம கல்யாணம் முடிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வரலாம். எங்க ஊர்ல, எங்க ஜமாத்துல, எங்க ஊர் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் கீழாக்கரை பக்கத்துல சிக்கல்ங்கிற ஊர், எங்க ஊர்ல பள்ளிவாசல்லையோ வீட்டிலையோ திருமணத்துல கேமரா எடுக்கவே கூடாது. இன்னைக்கு வரைக்கும் சட்டம். ஏறத்தாழ இதுவரைக்கும் எந்த திருமணத்திலையும் ஒரு செல்வந்தரா இருக்கட்டும், ஏழையா இருக்கட்டும், பள்ளிவாசல்ல ஒரு போன்ல கூட என்ன செய்யக்கூடாதுன்னா கேமரா எடுக்கக்கூடாது. அங்கேயும் வாழத்தானே செய்யறாங்க, திருமணம் முடிக்கத்தான் செய்யறா, குழந்தைகளை பெற்றெடுக்கத்தான் செய்யறா, வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றா, எல்லாமே இருக்கு. ஆனா கேமரா எடுக்கிறது கிடையாது, ஜமாத்துடைய கட்டுப்பாடு. ஆனா இன்னைக்கு இதை ஏற்றுக்கொள்வார்கள் கேட்டா இது இந்த காலத்துல ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. அப்படி அசத்து பயான சொல்லிட்டானா அசத்துக்கு உலகம் தெரியல, உலகம் தெரியல. கண்ணியத்திற்குரியவர்களே, பெண்களை இஸ்லாம் எந்த அளவுக்கு பாதுகாக்குதுன்னா, பெண்கள் என்பவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு இனம். பெண்கள் என்பவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு இனம். எந்த அளவுக்கு என்றால், அஞ்சஷா என்ற ஒரு சஹாபி தன்னுடைய மனைவிய ஒரு ஒட்டகத்துல ஏற்றி கொண்டு போறார். அப்ப என்ன செய்ய, கொஞ்சம் வேகமா ஓட்டுறார். அப்ப வேகமா ஓட்டக்கூடிய அந்த நேரத்துல நபி அவர்கள் அந்த அஞ்சஷா என்ற சஹாபியை பார்த்து சொன்னார்கள், அஞ்சஷாவே பெண்கள் கண்ணாடியை போன்றவர்கள், பெண்கள் கண்ணாடியை போன்றவர்கள். கண்ணாடி கீழே விழுந்தால் உடைந்து போவதை போல அந்த பெண், அவர்கள் ஒட்டகத்தில் கீழே விழுந்தால் நொறுங்கி போய் விடுவார்கள். பெண்கள் வாகனத்துக்கு பின்னாடி இருந்தால் மெதுவாக ஓட்டுங்கள். திருமணம் முடிச்ச உடனேயே அந்த பெண்ணை கணவருடைய பைக்கில் உட்கார வச்சு ஊரா சுத்த வைக்கிறது, மறு வீட்டுக்கு பைக்கில் போக வைக்கிறது. அதை ஒரு இன்பமா நினைக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அதுல கூட ஒரு வழிகாட்டுதல் கிடையாது. சமீபத்துல அதிராம்பட்டினத்துல ஒருத்தர் என்ன செய்யறாரு, தன்னுடைய மனைவியை அழைச்சிட்டு வர்றாரு, பைக்ல வேகமா வர்றாரு, ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு வேகமா வந்ததுல அந்த பெண்ணுடைய புர்கா மாட்டி கீழே விழுந்துட்டார். கீழே விழுந்தது அவருக்கு தெரியல. பைக்கு ஓட்டக்கூடிய பெண்களை வைத்து ஓட்டக்கூடிய ஒவ்வொரு ஆண்களும் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயம். அடுத்து பெண்கள் பைக்கில் உட்காரும் போது எப்படி உட்கார்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிற விஷயம். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்ப என்னாச்சு, வேகமா ஓட்டிட்டு போகும்போது பெண்ணு கீழே விழுந்தது அவருக்கு தெரியல. கொஞ்சம் தூரம் போன பிறதான் பார்த்தா அந்த புர்கா அதுல மாட்டி அவர்கள் கீழே விழுந்து இழுத்து கொண்டு வந்து உடம்புல ஃபுல்லா சிராய்ப்புகள் ஏற்பட்டுச்சு. மயக்க நிலைக்கு அந்த பெண்மணி போயிட்டார். இப்ப அடுத்து இவர் என்ன செய்யறாருன்னா, இவர் உயிரை காப்பாற்றணும், சீக்கிரம் ஆஸ்பத்திரி போன சொல்லி அந்த பெண்ணை அரை மயக்கத்துல தூக்கி மீண்டும் பைக்ல உட்கார வச்சு இன்னும் வேகமா ஓட்டுறாரு. இன்னும் என்ன செய்யற, பைக் எதுக்கு ஓட்டுறாரு, ஆஸ்பத்திரிக்கு போய் சீக்கிரம் சேர்க்கணும். அந்த பெண்மணி என்ன செய்யறாரு, மீண்டும் கீழே விழுவுறார்.
மீண்டும் கீழே விழுவுறாரு. மூணாவதோட என்ன செய்யறாரு, ஆகா இவன் ரொம்ப சீரியஸ் ஆயிருச்சுன்னு சொல்லி மீண்டும் முயற்சி பண்றாரு. கடைசியில் அந்த பெண்ணு இறந்துருச்சு. அந்த பெண் என்னாச்சு, இறந்துருச்சு. அப்ப ஒரு பெண்ணை எப்படி பின்னாடி வச்சு ஓட்டணும், பைக்ல வச்சு ஓட்டணும் அப்படிங்கிற அந்த ஒரு பழக்க வழக்கம் கூட தெரியல. ஏதோ விபத்து நடந்துருச்சு, அந்த அதிர்ச்சியில எதையாச்சும் ஒண்ணு செய்வோம் சொல்லி நல்லா இருந்த பெண்ணை என்ன செஞ்சிட்டாரு, மௌத்தாக்கிட்டார். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப அந்த அன்ஜிஷா என்ற சஹாபியை பார்த்து நபி சொன்னார்கள், பெண்களை பின்னாடி வச்சு போனீங்கன்னா நீங்க மெதுவா போங்க, வேகமா வண்டியை ஓட்டாதீங்க, வேகமா ஓட்டாதீங்க. அவர்கள் கண்ணாடியை போன்றவர்கள். பாருங்க, இஸ்லாம் பெண்களை எப்படியெல்லாம் பாதுகாக்குது. கண்ணியத்திற்குரியவர்களே, அடுத்து சொன்னார்கள், பெண்கள் நடக்கும் பொழுது ஓரமாக நடக்க வேண்டும், மெதுவாக நடக்க வேண்டும். உங்களுடைய கொலுசுடைய சப்தங்கள் அந்நிய ஆண்களுக்கு கேட்கும் விதமாக நீங்கள் நடந்து செல்லக்கூடாது. பாருங்க, காலுடைய சப்தத்தை கூட இஸ்லாம் பரதாவாக்குது. நீங்க சப்தத்தை மறைக்க வேண்டும். தொழுகையில நிக்கிறோம், ஒரு பெண்மணி தொழுகிறார், ஒருத்தர் குறுக்க போறாருன்னா அதே ஆணாக இருந்தா கிராத்த சப்தமா ஓதணும். சப்தமா ஓதி அவர் குறுக்க போறதை நிப்பாட்டணும். அதே இந்த பெண்ணாக இருந்தா கையால தட்டணும். பெண்கள் சப்தமிட்டு கிராத்தை வெளிப்படுத்தி ஒரு ஆணை தடுக்க கூடாது. அப்ப பெண்களுடைய குரல் கூட பர்தா, பெண்களுடைய நடை கூட பர்தா. பெண்கள் நறுமணம் பூசலாம். எப்படிப்பட்ட நறுமணம்டா, நறுமணத்துல கரைகள் இருக்கலாம், ஆனால் வாடைகள் இருக்கக்கூடாது. ஆண்கள் பூசக்கூடிய நறுமணத்தில் வாடைகள் இருக்கலாம். பாருங்க, நறுமணத்துல கூட இஸ்லாம் பெண்களை பாதுகாக்கும். நறுமணத்தை கூட இஸ்லாம் பாதுகாக்கும். ஆனா இப்படிப்பட்ட பாதுகாக்கப்பட்ட ஒரு சமூகத்தை சார்ந்த பெண்கள் கேமராமேன்களுக்கு முன்னாடி, மாற்று மத சகோதரி சார்ந்த முன்னாடி என்ன செய்யறார், அமர்த்தப்படுகிறார். எவ்வளவு பெரிய கை சேலம், எவ்வளவு பெரிய கைசலம் இல்ல, எத்தனை குடும்பத்துடைய வாழ்க்கையை சீரழிக்கப்படுது தெரியுமா? கண்ணியத்திற்குரியலே, கேமராவுடைய கலாச்சாரத்தை குறைங்க. கேமரா தேவையில்லை. கேமரா இல்லாம கல்யாணம் முடிச்சு பாருங்க, அந்த தம்பதியுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், பரக்கத்து இருக்கும். பரக்கத்துக்காக துவா செய்யறோம், ஆனா பரக்கத்தை எடுக்கக்கூடிய பல காரியத்தை திருமணத்துல செய்யறோம். ஒரு சுன்னத்து நிக்காஹ் என்ற சுன்னத்து ஹயாத்தாக்கப்படுது, ஆனா லுகர் தொழுகையில யார் ஜமாத்துல கலந்து கொள்றது கிடையாது. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப நம்ம ஒரு பெரிய தவறை செஞ்சுக்கிட்டு அதுல நனவை தேடுகின்றோம், நிம்மதியை தேடுகின்றோம், சந்தோஷத்தை தேடுகின்றோம். அது எப்படி கிடைக்கும்? இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள்ல, செல்வந்தர்கள் குடும்பங்கள்ல கோடிக்கணக்கில் செலவழிச்சுட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த தம்பதிகளுக்கு மத்தியில பிரியம் கிடையாது. அல்லாஹ் 2 விஷயத்தை கையில வச்சிருக்கிறான், அதை எல்லோரும் விளங்கிக்கணும். எங்கே சுத்தினாலும் அல்லாட்டதான் நிக்கணும். முதல் விஷயம், அந்த தம்பதிக்கு மத்தியில காதல், நட்பு, பிரியம், புரிந்து கொள்ளக்கூடிய அந்த தன்மை இருக்கிறது, அது அல்லாஹ்வுடைய கையில இருக்கு. அல்லாஹ்வை திருமணத்தின் மூலமாக அந்த குடும்பத்தார்கள் சந்தோஷப்படுத்தினால் அல்லாஹ் அந்த தம்பதிகளுக்கு உள்ளத்தில் ஒருத்தரை இன்னொருத்தர் நேசிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுக்கிறான். திருமணம் முடிச்சாச்சு, கோடிக்கணக்கில் செலவழிச்சு, பெண்ணுக்கு கணவர் பிடிக்கல, மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிக்கல, என்னாகும்? வாழ்க்கையில நிம்மதி கிடைக்குமா? யாராவது சேர்த்து வைக்க முடியுமா? ஜமாத்தை சேர்த்து வைக்க முடியுமா? அல்ல உறவுகள் சேர்த்து வைக்க முடியுமா? யாரும் சேர்த்து வைக்க முடியாது. காரணம், பிரியம் என்பது அல்லாஹ்வுடைய கையில இருக்கு. நீங்க அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துங்க. அல்லாஹ் என்ன செய்வான்? பிரியத்தை கொடுப்பான். கல்யாணம் முடிஞ்சிருச்சு, அடுத்த குழந்தை பாக்கியம். இன்னைக்கு தம்பதிகள் சந்திக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னா, குழந்தை பாக்கியம் இல்லை. யார் குழந்தையை கொடுக்கிறது? குழந்தைய யார் கொடுக்க முடியும்? அல்லாஹ் தானே கொடுக்க முடியும். அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தாம குழந்தை கிடைச்சிருமா? கண்ணியத்திற்குரியல, நம்மகிட்ட எவ்வளவு என்ன பொருளாதாரம் இருக்கலாம், நம்ம எவ்வளவு உயர்ந்தவரா இருக்கலாம், எவ்வளவு பெரிய அந்தஸ்துல இருக்கலாம், திருமணத்தை சாதாரண நினைங்க. ஐசரு நிக்காஹி பரக்கத்துன், லேசான சாதாரண திருமணத்துலதான் பரக்கத்து இருக்கு. பரக்கத்துனா என்னங்க? இன்னைக்கு ஒருத்தர் என்ன செய்யறாரு, ஒரு தம்பதியை கூப்பிட்டு, பெற்றோரை கூப்பிட்டு சொல்றாரு, இந்த மாதிரி நீங்க கல்யாணம் சாதாரண முடிச்சீங்கன்னா நாங்க ஜமாத்து சார்பா ஒரு 10 லட்சம் ரூபாய் தர்றோம். ஒரு பெரிய செல்வந்தரை கூப்பிட்டு சொல்றாரு, உங்க மகளுக்கு நீங்க திருமணத்தை சாதாரண முடியும், அப்படி முடிச்சீங்கன்னா நாங்க எங்க சார்பா ஒரு 10 லட்சம் அன்பளிப்பா தர்றோம். ஆனா ஆடம்பரமா முடிச்சா
நாங்கள் தரமாட்டோம் அப்படின்னு சொன்னா எதை விரும்புவோம்? 10 லட்ச ரூபாய் கிடைக்கிறத விரும்புவோம். இதை அல்லாஹ் சொல்றான், நீங்க லேசா முடிச்சீங்கன்னா குழந்தை பாக்கியத்தை நான் சீக்கிரம் தர்றேன், பிரியத்தை தர்றேன், பரக்கத்தை தர்றேன், நிம்மதியை தர்றேன், சந்தோஷத்தை தர்றேன், எல்லாமே தர்றேன். ஆனா திருமணத்தை நீங்க லேசா முடிங்க, சுருக்கி முடிங்க, சாதாரண முடிங்க. ஐசரு நிக்காஹி பரக்கத்துன்னு உங்களுடைய லேசா நிக்காவுல, சாதாரண நிக்கால, சுருக்கமான நிக்காவுல பரக்கத்து இருக்கு. கண்ணியத்திற்குரியவர்களே, காலங்காலமாக சம்பாதித்த ஒரு பொருள், காலங்காலமாக சம்பாதித்த ஒரு பொருள் இருக்கிறது. அதை திருமணம் என்ற பெயர்ல ஒரே நாளில் வீணடிக்கக்கூடிய ஒரு சமூகம் இருக்கின்றா, அது நம்ம சமூகம் மட்டும்தான். நம்ம சமூகம் மட்டும்தான். நம்ம சமூகத்துடைய பொருளாதாரம் 2 விஷயத்துல சீரழிக்கப்படுது. ஒன்று திருமணத்துல, இன்னொன்று வீடு கட்டுறதுல. ஒரு 2 பேர் இருப்பா, ஒரு தெரு ஃபுல்லா வீடு கட்டி வச்சிருப்பார், தெரு ஃபுல்லா வீடு கட்டி வச்சிருப்பார். நான் என்ன சொல்றேன்டா, ஒரு தாய் தந்தை வெளிநாட்டில் சம்பாதிக்கிறாளா, அடுத்து நம்முடைய பிள்ளைகளை ஊர்ல சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி கொடுங்கள். அதுலதான் வாழ்க்கையில நிம்மதி இருக்கு, வாழ்க்கையில நிம்மதி இருக்கு. இன்னைக்கு பல பெண்கள் தன்னுடைய கணவன்மார்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு திருமண வாழ்க்கையை மறந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஹதீஸ் ஷரீஃப்ல வரும், ஹஸரத்திலே கேட்டு பாருங்க, மார்க்க சட்டப்படி ஒரு பெண் தன்னுடைய கணவனை விட்டு 4 மாசத்துக்கு மேல பிரிஞ்சு இருக்கக்கூடாது. 4 மாசத்துக்கு மேல பிரிஞ்சு இருக்கக்கூடாது. பிரிஞ்சு இருந்தா அந்த பெண் என்ன செய்வ, பாவத்துல விழுந்துருவோம். அது எவ்வளவு தொழுகையாளியான பெண்ணாக இருந்தாலும் சரி. அந்த கட்டமைப்பை உருவாக்க வேண்டும். ஏதோ நம்ம ஒரு காலத்துல வெளிநாட்டுல சம்பாதிச்சோம், நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை, நல்ல பதவியை, நல்ல பொருளாதாரத்தை, நல்ல ஒரு வியாபாரத்தை கற்றுக் கொடுத்து கணவன் மனைவியாக சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்க வேண்டும். ஃபேஸ்புக்ல பார்த்திருப்பீங்க, ஃபேஸ்புக்ல ஒரு பெண்மணி, தஹஜ்ஜத்தை தொழக்கூடிய பெண்மணி, ரொம்ப பேணிக்கையான பெண்மணி, ஓதக்கூடிய பெண்மணி, வீட்டை விட்டு வெளியே வராத பெண்மணி. அந்த பெண்மணிக்கு இரவுல 10 மணி போல ஒரு ஃபோன் வருது. ஃபோன் வந்த உடனே இந்த பெண்மணி எடுக்கிறார். கேட்குற, நீ யாருப்பா அப்படி கேட்குறா. நான் இன்ன பெயர் உள்ளவர், எனக்கு ஏன் ஃபோன் அடிச்ச? நான் தெரியாமல் அடிச்சிட்டேன், வச்சிருங்க. ஃபர்ஸ்ட் நாள் மன்னிப்பு கேட்டுட்டான். கண்ணியத்திற்கு நல்லா கேளுங்க, இது எல்லா பெண்களும் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அடுத்து ஒரு 2 நாள் சென்று திருப்பி ஃபோன் வருது. திருப்பி ஃபோன் வந்தோடனே 2 வார்த்தை பேசணும். அப்போ அந்த பெண்மணி மறுக்கிறான், நீ யார், ஏன் சும்மா என்ன ஃபோன் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். 3வது ஒரு 2 நாள் சென்று ஃபோன் அடிக்கிறான். இப்படியாக ஃபோன் அடிச்சு வார்த்தைகளை கூட்டி ஒரு கட்டத்தில் அந்த பெண்ணிட்ட கொஞ்சம் ஃப்ரீயா பேசக்கூடிய நிலைக்கு வந்துட்டான். அப்ப என்ன சொல்றான்டா, உங்க கணவர் எங்கே இருக்கிறாரு? என்னுடைய கணவர் வெளிநாட்டில் இருக்கிறார். நீங்க இந்த வயசுல ஒரு 4 வருஷம் கணவர் விட்டு பிரிஞ்சு இருக்கலாமா? நீங்க என்ஜாய் பண்ண வேண்டாமா? அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான சிந்தனையை அந்த பெண்ணிட்ட ஊற்றான். ஆனா அந்த பெண்ணுடைய பேக்ரவுண்ட் எப்படின்னா, தஹஜ்ஜத் தொழக்கூடிய பெண்மணி, ஓதுன பெண்மணி, பேணிக்கையான பெண்மணி, வீட்டை விட்டு வெளியில போகாத பெண்மணி. ஆனா எங்க பேசப்படுது, போன் மூலியமாக அந்த பெண்ணுடைய சிந்தனை மாற்றப்படும். அந்த வீட்டுல மாமனார் இருக்கிறார், தெரியாம பேசிக்கொண்டு இருக்கிறார். ஒரு காலகட்டத்தில் என்ன ஆச்சுன்னா, அவன் சொல்றான், நீ வெளியில வா, நம்ம என்ன செய்யலாம், சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை அந்த பெண்ணுக்கு வீட்டில இருந்தே போன் மூலியமா உருவாக்கிட்டான். அந்த பெண்மணி வெளியில வந்துருச்சு, இவனோட சேர்ந்து போகுது, பல இடங்கள்ல தங்குறா. ஒரு கட்டத்துல பார்த்தா அந்த பெண்ணை தேடி எங்கேயும் கிடைக்காம டெல்லியில ஒரு லாட்ஜில் தூக்கு போட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கற்பழிக்கப்பட்டு ஒரு பெண் கிடக்கிறார். கண்ணியத்திற்குரியவளை யாரு? தஹஜ்ஜத் தொழுத பெண்மணி, பேணிக்கையான பெண்மணி, ஒரு கண்ணியமான குடும்பத்தை சார்ந்த பெண்மணி. எங்கே வச்சு சிதைக்கப்பட்டிருக்கிறார்? டெல்லியில வச்சு சிதைக்கப்பட்டிருக்கிறார். காரணம் என்னென்றா, அவருடைய கணவர் 3 வருஷம் மனைவியுடன் இருக்காமல் தனியாக இருக்கிறார். கண்ணியத்திற்குரிய குடும்ப வாழ்க்கை என்பது இப்படித்தான் இன்னைக்கு சிதைக்கப்படுது. அதே போல சமூகம் சார்ந்த பிரச்சனைகள், காதல், இது போன்ற எத்தனை பிரச்சனைகளை பற்றி சில கருத்துக்களை பரிமாறிக்கணும். திருமணம் முடித்த பிறகு குறிப்பாக தம்பதிகள் அவளுக்கென்று சில
நல்ல பழக்க வழக்கங்களை ஏற்படுத்திக்கணும். அதில் முதல் பழக்க வழக்கம் என்னென்றால், ஒரு பெண் தன்னுடைய கணவனுடைய தாய் தந்தையை தன்னுடைய தாய் தந்தையை போல வச்சு கவனிக்கணும். சந்தோஷமான வாழ்க்கைக்கு இது முக்கியம். தன்னுடைய மாமனார் மாமியாரை ஒரு பெண் என்ன செய்யணும்னா, தன்னுடைய தாய் தந்தையை போல வச்சு அவளுக்கு பணிவிட செய்யணும். அதே போல ஒரு மணமகன் தன்னுடைய மனைவியுடைய தாய் தந்தையை தன்னுடைய தாய் தந்தையுடைய ஸ்தானத்தில் வச்சு பார்க்கணும். இப்படி ஒரு தம்பதிகள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக, மதிக்கக்கூடியவர்களாக, அவருடைய பேச்சை கேட்கக்கூடியவர்களாக ஆயிட்டாண்டா இந்த தம்பதிகளுக்கு சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கை. கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி எல்லாம் ஒரு நாள் கடுமையான பசியில் இருக்கிறார். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவளுக்கு மருமகன். உஸ்மான் வர்றா, பார்த்தா உணவு இல்லை. என்ன செய்யறான்னா, எல்லோரு வீட்டுக்கு தானியங்களை கொடுத்து விடுறார், மாவுகளை கொடுத்து விடுறார். அப்ப பாருங்க, ஒரு மருமகன் தன்னுடைய மாமனார் மாமியாரை தாய் தந்தையுடைய ஸ்தானத்துல வச்சு பார்த்தார். அதனால சுவர்க்கவாதி என்று சுப செய்தியை பெற்றார். சொர்க்கவாதி என்று சுப செய்தி பெற்றார். கண்ணியத்திற்குரியவர்களே, தற்காலத்தில் என்ன நடக்குதுன்னா, தாய் தந்தையை ஒதுக்கிட்டு தனி குடும்பம் போகணும் அப்படிங்கிற மாதிரி சிந்தனை அந்த தம்பதிகளுக்கு அதிகமாக வந்துருச்சு. தனியாக வாழ்ந்தாதான் நிம்மதி இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையவே கிடையாது. பரக்கத்து என்பது, நிம்மதி என்பது, சந்தோஷம் என்பது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு பணிவிடை செய்து அவர்களை மதித்து அவருடைய ஆலோசனையை கட்டுப்படுத்தி அவர்களை சந்தோஷமாக எந்த தம்பதிகள் வைத்துக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு தான் பரக்கத்து, நிம்மதி, சந்தோஷம். கண்ணியத்திற்குரியவர்களே, அடுத்ததாக தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களை நல்ல முறையில் பார்த்துக்கிறோம். குறிப்பாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவருடைய சகோதர சகோதரிகள் அவர்கிட்ட பர்தா விஷயத்தில் பேணிக்கையாக இருக்கணும். ஒரு சஹாபி ஒரு பெண்மணி கேட்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய கணவனுடைய சகோதரர்கிட்ட நான் எப்படி நடந்துக்கிறணும் அப்படின்னு சொன்னார். அப்ப நபி சொன்னார்கள், மவுத் என்று சொன்னார்கள். மவுத் என்று சொன்னார்கள். மௌத்தை பார்த்தால் எப்படி பயப்படுவீர்களோ அதே போன்று உங்களுடைய கணவனுடைய தம்பியை பார்த்து பயப்படுங்க. கணவனுடைய தம்பியை பார்த்து அண்ணனை பார்த்து பயப்படுங்க. இப்ப தற்காலத்தை பார்த்தீங்கன்னா கணவனுடைய தம்பியோட பைக்கில் போகக்கூடிய கலாச்சாரம் இதெல்லாம் வந்துருச்சு. இதெல்லாம் மார்க் அடிப்படையில தடுக்கப்பட்டது. அடுத்ததா என்னன்னா, ஒரு பெண் என்ன செய்யணும்னா, தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பதை, பணிவிடை செய்வதை உயர்வாக நினைக்க வேண்டும். உயர்வாக நினைக்கணும். என்னுடைய கணவர், அவர் எனக்காக அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப தெளிவாக இருக்கணும். அவளுக்கு உணவு சமைத்து கொடுப்பதில், துணிகளை துவைத்து கொடுப்பதில், அவளை பராமரிக்கிறதுல ஒரு பெண்மணி தனி கவனம் செலுத்தணும். அதையும் இன்பத்தோடு செய்யணும். இன்பத்தோடு செய்யணும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காமிப்பார், ஒரு பெண் தன்னுடைய கணவனுடைய அந்தஸ்தை விளங்கிவிட்டால் அவனுடைய காலில் புண்ணு இருந்தாலும் அந்த புண்ணை தன்னுடைய நாவால துடைத்து எடுப்பாள். ஒரு கணவனுக்கு காலில் காயம் வந்துருச்சு, கையில ட்ரீட்மெண்ட் பண்ணா வலி ஏற்பட்டுரும், அதனால நாக்கால கூட எடுக்கிறதுக்கு தயாராகிடும். இப்ப கணவனுடைய அந்தஸ்தை விளங்கிட்டா, கணவனுடைய அந்தஸ்தை விளங்கிட்டா என்ன செய்யறோம், இந்த மாதிரி பெண்கள் தயாராகிடுவார். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப பெண்கள் கணவனை உயர்வாக நினைக்கணும். எல்லா காலங்களையும் உயர்வாக நினைக்கணும். அவர் சம்பாதிக்கிறாரு, சம்பாதிக்கல, அவருடைய குணம் பிடிச்சிருக்கு, பிடிக்கல, எதுவாக இருந்தாலும் அவர் என்னுடைய கணவன், அவரை வைத்துதான் நான் சொர்க்கம் செல்வேன் என்ற ஒரு நிலையில் இருக்கணும். அதே போல கணவன்மார்கள் மனைவிமார்களை நேசிக்கணும், ஏற்றுக்கொள்ளணும், பொருந்திக் கொள்ளணும். அவருடைய அழகை, அவருடைய குணத்தை, அவருடைய அந்தஸ்தை, அவருடைய பொருளாதாரத்தை எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளணும். எந்த அளவுக்கு என்றால், நம்ம நிறத்தை அல்லாஹ் கொடுத்தா ஏற்றுக்கொண்டோம், நமக்கு பிடிக்கல ஏற்றுக்கொண்டோம், நமக்கு நாட்டை அல்லாஹ் கொடுத்தா ஏற்றுக்கொண்டோம், நமக்கு உடலை கொடுத்தா ஏற்றுக்கொண்டோம், பிள்ளைகளை கொடுத்தா ஏற்றுக்கொண்டோம். இதே போல மனைவிக்கு இருக்கக்கூடிய குணங்கள், செயல்பாடுகள் எல்லாத்தையுமே புரிஞ்சுக் கொள்ளணும். எந்த அளவுக்கு என்றால், உதுமான் பின் கதாதா ரலியல்லாஹு ரஹ்மத்துல்லாஹி ஒரு பெரியார் இருந்தார். அவருக்கு தன்னுடைய மனைவி பிடிக்கவே இல்லை, அவருடைய அழகு பிடிக்கல, அவருடைய குணம் பிடிக்கல. ஆனா அவரு தன்னுடைய மனைவியோடு 16 வருஷம் வாழ்ந்தார். 16 வருஷம் வாழ்ந்தார்.
வாழ்ந்த பிறகு அந்த மனைவி இறந்து போயிட்டார். இறந்து போன பிறகு என்னாச்சுன்னா அவரு ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, இமாம் அவர்களே, நீங்க அல்லாட்ட சொல்லிட்டு சொர்க்கத்துக்கு நுழையக்கூடிய ஏதாவது ஒரு அமல் உங்ககிட்ட இருக்கா, ஒரு அமல் இருக்கான்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப அந்த இமாம் சொன்னார், என்கிட்ட ஒரு அமல் இருக்கு. என்ன அமல்ண்டா, எனக்கு என்னுடைய மனைவி பிடிக்கவே இல்லை. அவருடைய குணம், அவருடைய அழகு, அவருடைய பேச்சுவார்த்தை எதுவுமே பிடிக்கல. ஆனால் நான் என்னுடைய வாழ்க்கையில ஒரு நாள் கூட அவருடைய குணத்தை சொல்லியோ அவருடைய செயல்பாட்டை சொல்லியோ அவரை நான் திட்டியது கிடையாது, கேவலப்படுத்தியது கிடையாது, வெறுத்தது கிடையாது. எனக்கு பிடிக்கல, இருந்தாலும் ஏற்றுக்கொண்டேன். இந்த அமலை நான் அல்லாட்ட சொல்லி சொர்க்கம் போவேன் என்று அந்த இமாம் அவர்கள் சொல்லி காண்பார். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப பெண்கள்கிட்ட நிதானம் தேவை, பொறுமை தேவை. குடும்ப வாழ்க்கையில் அவசரப்படக்கூடாது, வேகப்படக்கூடாது. கணவன்மார்கள் வெளியிலிருந்து வருவார்கள், அவர்கள்ட்ட நான் இந்த ஜாமான சொன்னேனே ஏன் வாங்கிட்டு வரல, எடுத்த உடனே கேட்கக்கூடாது. தண்ணீரை கொடுக்கணும், அவளை அமைதிப்படுத்தணும், கொஞ்ச நேரம் ஃப்ரீயா இருக்க விடணும். அதுக்கு பிறகு தன்னுடைய தேவைகளை போய் பேசணும். ஒரு பெண்மணி ஒரு அஜத்திட்ட வந்து ஓய்வு பார்க்க வந்தான். என்ன சொன்னாண்டா, எனக்கு என்னுடைய கணவருக்கும் அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்கு, கொஞ்சம் தண்ணி ஓதி கொடுங்க அப்படின்னா. அந்த அஜத் என்ன செஞ்சாருன்னா, தண்ணீரை வாங்கிட்டு ஓதாம அப்படி கொடுத்துட்டார், சும்மா கொடுத்துட்டார் தண்ணீரை. ஆனா ஒரு நிபந்தனை வச்சார். என்ன நிபந்தனைண்டா, உன்னுடைய கணவர் வேகப்படும் போது, கோவப்படும் பொழுது இந்த தண்ணீரை ஊற்றிக்கணும். தண்ணீர் என்ன செய்யணும், வாயில ஊற்றிக்கொள்ளணும். ஆனா என்ன செய்யக்கூடாது, விழுங்கக்கூடாது. இதுதான் கண்டிஷன். தண்ணி என்ன செய்ய, வாயில ஊற்றணும், ஆனா முழுங்கக்கூடாது. இப்படி முழுங்காம இருந்தா உங்க கணவர் சரியாயிருவார் அப்படி சொல்லி பாட்டில் கொடுத்தார். இந்த பெண்மணி என்ன செய்யறாங்க, கணவர் கத்தும் போது, கோவப்படும் போது, வேகப்படும் போது நேர தண்ணீர் போய் பாட்டில் தேடுவான், எடுத்து தண்ணீரை வாயில வச்சிருவான். இப்படியே பல தடவை நடக்குது. கணவர் பார்த்தாரு, நம்ம எவ்வளவோ கோவப்படுறோம், வேகப்படுறோம், ஆனால் நம்முடைய மனைவி அதுக்கு பதில் சொல்றதே இல்லைன்னு சொல்லி நேரம் அஜித்துட்டு வந்தார். அஜித், நீங்க என்ன துவா ஓதி கொடுத்தீங்க? உங்க தண்ணீரை என்னுடைய மனைவி குடிச்ச பிறகு என் மனைவி என்ற சண்டைக்கே வர்றதில்லை, நான் எதை பேசினாலும் ஏற்றுக்கொண்டா சகித்துக்கொண்டாங்க. அப்ப அஜித்து சொன்னாரா, நான் தண்ணியை ஓதி கொடுக்கவே இல்லை, முதல்ல அவருடைய வாயை மூடுன, அவ்வளவுதான். வாய் என்ன செஞ்சேன், மூடினேன். அப்ப ரெண்டு பேர்த்துல ஒருத்தர் வாயை மூடிட்டா குடும்பத்துல பிரச்சனையே கிடையாது. ஆக வினயத்திற்குரியவர்களே, அப்ப உலக வாழ்க்கையின் நிம்மதி என்பது, சந்தோஷம் என்பது, மகிழ்ச்சி என்பது மனைவியுடைய மடியில் அல்லாஹ் வச்சிருக்கிறான். நபி அவர்கள் விரா குகையிலிருந்து வந்தார்கள், காய்ச்சல் அடிக்குது, பதட்டமா இருக்கு, பயமா இருக்கு. ஹதீஜா ரலியல்லாஹு மடியில படுத்து ஆறுதல் தேடினார். மனைவி சொன்னா, நீங்க பயப்படாதீங்க, நீங்க நல்லவர்கள், நீங்க எத்தீம்களை ஆதரிக்கிறீங்க, அநாதைகளை ஆதரிக்கிறீங்க, ஏழைகளுக்கு உதவி செய்ய. அப்ப மனைவியின் மூலமாக கணவனுக்கு நிம்மதி கிடைக்குது. நம்மளாம் ஆசைப்படுவோம், மௌத்து வந்து எனக்கு குர்ஆன் ஓதும் போது மௌத்து வரணும், தொழுவும் போது மௌத்து வரணும், காபத்துள்ளால இருக்கும்போது மௌத்து வரணும், நோன்பு வச்சிருக்கும்போது மௌத்து வரணும். இப்படியெல்லாம் முஸ்லிம்களுக்கு பல பேர்த்துக்கு பல ஆசைகள் இருக்கு. ஆனால் நபியினுடைய சுன்னத்து என்னவென்றால் ஒரு கணவன் இப்படி ஆசைப்பட வேண்டும், நான் என்னுடைய மனைவியுடைய மடியில் தான் மௌத்தாகுவேன். அதான் சுன்னத்து. நபியுடைய சுன்னத்து என்னன்னா, மனைவியுடைய மடியில் மௌத்தாகுவதான் கணவனுடைய சுன்னத்து. நபியுடைய சுன்னத்து அதுதான். ஆனா நம்ம எதையோ ஆசைப்படுறோம். குர்ஆன் ஓதும் போது எனக்கு மௌத்து வந்துடணும், தொழுவும் போது மௌத்து வந்துடணும், ஹஜ்ஜில் இருக்கும்போது மௌத்து வரணும், அப்படி ஆசைப்படுறோம். எத்தனை ஆண்கள் நான் என்னுடைய மனைவியோட இணக்கமாக இருந்து, பாசமாக இருந்து, நேசமாக இருந்து, அவர்கள் நல்ல முறையில் பராமரித்து, நான் கடைசி காலத்தில் என்னுடைய மனைவியுடைய மடியில் கண்ணன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாவதை போல நான் மௌத்தாகணும் என்று யாராச்சும் ஆசைப்பட்டிருக்கோமா? துவா செஞ்சிருக்க கிடையாது. ஆக ஒரு மனிதனுடைய கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப நிம்மதி கொடுத்ததும் மனைவிதான், கடைசியில நிம்மதி கொடுத்ததும் மனைவிதான். அப்போ ஒரு ஆணுக்கு நிம்மதி என்பது பணத்துல இல்லை, பதவியில இல்லை, ஆரோக்கியத்துல கிடையாது. நிம்மதி என்பது மனைவிக்கு இருக்கு. அல்லாஹ் தஆலா எல்லோரையும் பொருந்திக் கொள்வாராக.
எல்லா தம்பதியுடைய வாழ்க்கையிலையும் நேசத்தையும் பாசத்தையும் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையும் சகிப்புத்தன்மையும், கணவன் மனைவியை பொருந்திக் கொள்வது, மனைவி கணவனை பொருந்திக் கொள்வது, இரண்டு தம்பதிகளும் தன்னுடைய குடும்பத்தார்களை பொருந்திக் கொள்வது, உறவினர்களை பொருந்திக் கொள்வது, இப்படியாக ஒருத்தர் இன்னொருத்தரை புரிந்து பழகி நேசித்து வாழக்கூடிய வாழ்க்கையை தந்தல்வானாக. எந்தெந்த தம்பதிகளுடைய மத்தியில் மனக்கசப்புகள், பிரச்சனைகள், கருத்து வேறுபாடு இருக்கிறதோ இந்த மஜ்லிஸின் பரக்கத்தை கொண்டு அந்த தம்பதிகளுக்கு மத்தியில் இணக்கமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தந்தல்வாராக. எந்த தம்பதிகளுக்கு திருமணம் முடித்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த மஜ்லிஸின் பரக்கத்தை கொண்டு சாலிகான குழந்தைகளை தந்தல்வானாக. எந்த தம்பதிகள் வறுமையிலும் கஷ்டத்திலும் ஏழ்மையிலும் பிரச்சனையிலும் நிம்மதி இழந்து வாழ்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த மஜ்லிஸின் பரக்கத்தை கொண்டு நிறைவான பரக்கத்தை நிம்மதியான வாழ்க்கையும் சந்தோஷமான வாழ்க்கையும் தந்து சுவனத்தில் கணவன் மனைவி என்ற ஜோடியாக சுவன அழகை ரசிக்கூடிய தம்பதிகளாக ஆக்கி தந்தல்வானாக. வாஃபி தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ஹஜ்ரத் அவர்கள் நல்ல பல விளக்கங்களை சொன்னார்கள். அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியங்களை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. நேற்று கேட்கப்பட்ட கேள்வியுடைய பதில், முதலாவது கேள்விக்கான பதில், யா அல்லாஹ் அவர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக, இவர் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவாயாக, கற்பொழுக்கமுடையவராக ஆக்குவாயாக, அவரின் மர்மஸ்தானத்தை பாதுகாப்பாயாக என்பது முதலாவது கேள்வியுடைய பதில். இரண்டாவது கேள்விக்கான பதில், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சென்ற ஊர், அவர்கள் பிறந்த ஊர் காசா. மூன்றாவது கேள்விக்கான பதில், யமன் நாட்டிற்கு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவர்னராக அனுப்பி வைத்தார்கள். இந்த மூன்று கேள்விகளுக்கு நேற்றைய தினம் 14 பேர்கள் சரியான விடை எழுதியிருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா அவருடைய கல்வி வளங்களை மென்மேலும் அதிகப்படுத்துவானாக. இன்றைய கேள்விகள் ஹஜ்ரத் பேசியது மட்டுமல்லாமல் ஜெனரலாக நாம் இந்த குடும்ப வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுவதற்காக வேண்டி ஒரு 3 கேள்விகள் கேட்கப்படுகின்றன. முதலாவது கேள்வி, ஒரு பெண் எந்தெந்த காரணங்களுக்காக திருமணம் செய்யப்படுகிறார்? ஒரு பெண் எந்தெந்த காரணங்களுக்காக திருமணம் செய்யப்படுகிறாள்? அதில் எது சிறந்தது? ஒரு பெண் எந்தெந்த காரணங்களுக்காக திருமணம் செய்யப்படுகிறாள்? அதில் எது சிறந்தது? இரண்டாவது கேள்வி, தலாக் விடப்பட்ட பெண் எத்தனை நாட்கள் இத்தா இருக்க வேண்டும்? தலாக் விடப்பட்ட பெண் எத்தனை நாட்கள் இத்தா இருக்க வேண்டும்? அதே போன்று கணவர் இறந்துவிட்டால் கணவர் இறந்த பிறகு அந்த மனைவி எத்தனை நாட்கள் இத்தா இருக்க வேண்டும்? தலாக் விடப்பட்ட பெண் எத்தனை நாட்கள் இத்தா இருக்க வேண்டும்? கணவன் இறந்துவிட்ட பிறகு அந்த மனைவி எத்தனை நாட்கள் இத்தா இருக்க வேண்டும்? மூன்றாவது கேள்வி, ஹுலா என்றால் என்ன? மூன்றாவது கேள்வி, ஹுலா என்றால் என்ன? ஹுலா கொடுக்கப்பட்ட பெண் கணவனுக்கு எந்தெந்த பொருளை திருப்பி கொடுக்க வேண்டும்? ஹுலா என்றால் என்ன? ஹுலா கொடுக்கப்பட்ட பெண் மீண்டும் கணவனுக்கு எந்தெந்த பொருளை திருப்பி கொடுக்க வேண்டும்? அதனுடைய அளவு என்ன? இந்த 3 கேள்விகளுக்கும் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் யாரிடமாவது கேட்டாவது அல்லது கிதாபில் பார்த்தாவது எப்படியாவது விடை எழுதி கொண்டு வாருங்கள். அல்லாஹு தஆலா அந்த கல்வி வளத்தை மென்மேலும் அதிகப்படுத்துவானாக. அல்லாஹு தஆலா இப்பொழுது பேசி அழைத்தவர்களுக்கும் நம்மை அதை பொறுமையோடு கேட்ட நமக்கும் அல்லாஹு தஆலா எல்லா வளங்களையும் எல்லா பரக்கத்துகளையும் எல்லா விதமான ஆரோக்கியமான வாழ்க்கையும் அல்லாஹு தஆலா தந்தல் புரிவானாக. வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வநஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த வநஸ்தக்ஃபிருக வநதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.